श्रीशैलसदयापात्रं ध्येये भक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं नारायण ते नमो नमो नारायण ते नमो नमो नारायण ते नमो नमो भवनारद सनुत नमो नमो नारायण ते नमो नमो भवनारद सनुत नमो नमो नारायण ते नमो नमो भवनारद सनुत नमो नमो नारायण ते नमो नमो मुरकर नागधर मुकुंद माधव मुरकर नागधर मुकुंद माधव गरुड गमन पंकजनाभ मुरकर नागधर मुकुंद माधव गरुड गमन पंकजनाभ परम पुरुष भाव भंजन ते नमो परम पुरुष भाव भंजन ते नमो नर मृग शरीर नमो 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 नर मृग शरीर नमो नमो नारायण ते नमो जलधिशयन रवि चंद्र विलोचन जलधिशयन रवि चंद्र विलोचन जलरुघ भवनुत शरणयुग जलधिशयन रवि चंद्र विलोचन जलरुघ भवनुत शरणयुग बलिबंधन गोवर्धन वल्लभ बलिबंधन गोवर्धन वल्लभ बलिबंधन गोवर्धन वल्लभ नलिनोदर ते नमो 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 नलिनोदर ते नमो नमो नारायण ते नमो नमो भवनारद सनुत नमो नमो नारायण ते नमो नमो இந்த ஸ்ரீ அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய லக்ஷ்மண பரவசத்திற்கு அனுமத் சமேத
ஸ்ரீ சீதாரா சுவாமியின் இன்னொருளால் மிகவும் ஆச்சரியமானதொரு வைபவத்திலே இன்றைக்கு இங்கே பத்மாவதி திருக்கல்யாணம் என்கிற ஸ்ரீனிவாச கல்யாணம் என்கிறது பாடப்பெறுகிறது. இதற்கு முன்பே இங்கே வெங்கடாச்சல மகாத்மம் என்று சுமார் 5 நாட்கள் சொல்லியிருக்கிறோம் அயோத்தியா மண்டபத்திலேயே அடியன். அது இன்னைக்கு ஒரு நாளாக ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம், பத்மாவதி திருக்கல்யாணம் என்றெல்லாம் பல புராணங்களிலே வெகுவாக கொண்டாட பெற்ற அந்த ஒரு விருத்தாந்தம். குன்றமேந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான், குன்றம் ஏந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான், பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை, பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை, ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, வேங்கடம் என்றாலே பல ஜென்மங்களிலே பற்பல யோனிகளிலே பிறந்து மனிதர்கள் என்னென்ன பாபம் செய்திருக்கிறார்களோ பாபத்துக்கு தான் தண்டனை, புண்ணியத்துக்கு சந்தோஷம். இப்படிங்கிறது கர்ம பலன் என்று சொல்லக்கூடிய விஷயம். வேங்கடம் என்றாலே என்ன அர்த்தம்னா பாபராசிகளை நசிப்பிப்பது என்ற அர்த்தம். நாம் திருவேங்கடமுடியானுக்கு சென்று ஒரு பிரார்த்தனை பெருமாள், அவர் அங்க போய் எது பிரார்த்தனை பண்ணிட்டாலும் உடனே பலிக்கிறது. ஏன் பலிக்கிறதுனா, நீ அடைய வேண்டிய பலன் எதுவோ அந்த பலனுக்கு தடையாக என்ன பிரதிபந்தகம், என்ன பாவம் நீ செய்திருக்கிறாயோ ஜென்மாந்தரங்களிலே அந்த பாவத்தை அழிக்கிறார் அவர். வேங்கடம்னு சொன்னா அழிகிறது. வேங்கட மாமலை ஒன்றுமே தொழார். திருவேங்கடமுடியானை சேவி என்று சொல்லல ஆழ்வார், நல்லா கவனிக்கணும். அங்க போய் திருமலையப்பனை சேவி என்று சொல்லல. இந்த பாசுரத்துல என்ன சொல்றா, வேங்கட மாமலை ஒன்றுமே தொழ, அந்த மலையை கைகூப்பினாலும் போரும். வேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. என்ன பாபத்தினால என்ன கஷ்டங்கள் என்ன சிரமங்கள் எது இருக்கோ அத்தனையும் விலக்கி தரக்கூடிய ஒரு மலையின் அறம். பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ, ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே என்கிறார். இந்த திருவேங்கட கஷேத்திரமானது பற்பல புராணங்களிலே ஆச்சரியமாக எடுத்து பேசப்படக்கூடிய ஒரு திவ்ய தேசம், ஒரு திவ்ய கஷேத்திரம். எங்கேயோ ஒரு புராணத்துல ஒரே ஒரு வரி வந்தாலே மகாக்ஷேத்திரம் என்று பெயர். ஸ்ரீரங்கத்தை பத்தி 5 புராணங்கள் சொல்லுகின்றன. அதிக புராணங்கள் 11 புராணங்களே 11 புராணத்தை ஒரு கஷேத்திரத்தை சொல்லி இருக்குன்னா அது திருவேங்கடத்தை தான். 18 புராணங்களிலே 11 புராணங்களில ரொம்பவும் வெகுவாக பேசப்பட்ட ஒரு திவ்ய கஷேத்திரம்னா திருவேங்கட மாமலை, அந்த திருப்பதி தான். அதுபோல அது மாத்திரம் விகடகிரி என்று வேதத்தினாலேயும் சொல்லப்படக்கூடிய ஒரு மலை. அது இன்னார் இனியாரும் கிடையாது, அத்தனை சம்பிரதாயஸ்தர்களும் சென்று கிட்டிய மலை அது. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமது என்று சொல்லும் போது கோவிந்தனான அவனைத்தான் சொல்லுகிறார் அதிலே சங்கர பகவத் பாதர். அது மாத்திரம் இல்லை, சுவாமி எம்பெருமானான ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ருதி சரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா என்கிறார். அதாவது ஸ்ருதியினுடைய உச்சியிலே, அதாவது உபனிஷத்தினுடைய உச்சியிலே பிரகாசிக்கக்கூடிய அந்த வஸ்து பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா என்று திருவேங்கட மாமலையிலே உச்சியிலே இருக்கிறார் அவர்னு சொல்றார். திருவேங்கட மாமலையிலே நித்திய சாநித்தியம் பண்ணக்கூடிய, அதனுடைய மேலே நித்திய சாநித்தியம் பண்ணக்கூடிய பகவான் எவனோ அவனே ஸ்ருதி வேத்தியன், வேதங்களினாலே கொண்டாடப்படக்கூடிய பரம்பொருள் அவனே. சீபாஷி ஆரம்பத்தில் சொல்றார். அதுபோல மத்திய சம்பிரதாயம் எடுத்திருந்தாலும் அதுல என்ன சொல்றாருன்னா, வியாசராயர் என்ன சொல்றாருன்னா, அந்த மலையில தன்னுடைய பாதத்தை வைக்க கூசுகிறார். என்ன பதிவேல சேஷுல படகல்ல மயமுன்னார் அன்னமாச்சாரியர். இதை பார்க்கும்போது
பதிவேல சேஷுல படகலமயம் அன்னமாச்சாரியருக்கு எவ்வாறு சேவை சாதித்தது அந்த மலை அப்படின்னு பார்த்தா ஆதிசேஷனாக சேவை சாதிக்கிறது அன்னமாச்சாரியர். பதிவேல சேஷுல படகலமயமும், அதாவது ஆயிரக்கணக்கான பணாபணங்களோட கூடிய ஆதிசேஷனே அந்த மலை என்று சொல்றது. அதனால மலை ஒன்றுமே தோழான்னா, அந்த மலையை தொழுதாலே பாபங்கள் போகின்றன என்று சொல்கிறார்கள். அந்த திருவேங்கட மலையை, திருப்பதி மலையை தொழுதாலே பாபங்கள் நசிக்கின்றன என்று புராணங்கள் உத்கோஷிக்கின்றன. ஆச்சரியமான விஷயம், ஆச்சரியமான விஷயம். முத்துசுவாமி தீட்சிதர் ஒருத்தனுடைய இதெல்லாம் கொண்டாடுற, இப்ப அவருடைய வர்தந்தி ஜெயந்தி எல்லாம் இந்த வருஷம் முழுக்க விசேஷமா கொண்டாடுகிறார்கள். இந்த முத்துசுவாமி தீட்சிதருங்கிறவர் சங்கீத பரம்பரையிலே ரொம்ப விசேஷமான திரிமூர்த்திகள் என்று தியாகராஜ சுவாமிகள், சியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர் என்று சொல்லக்கூடிய 3 பேர்கள் மிகவும் விசேஷமானவர். அவர் கீர்த்தனங்களிலே அழகாக அத்தனை தெய்வங்களையும் பாடியிருக்கார் அவர். அந்த முத்துசுவாமி தீட்சிதர் சம்பந்தமான ஒரு விஷயம், திருவேங்கட சம்பந்தமான ஒரு ஆச்சரியமான விஷயம். என்ன விஷயம் என்று பார்த்தோமேயானால், அவருடைய தகப்பனார் ராமசுவாமி தீட்சிதர்னு பேர் அவருக்கு. இந்த ஹம்சத்வனின்னு ஒரு ராகம் இருக்கு, அந்த ராகத்தை கண்டுபிடிச்சவர் அவர். அவருடைய குழந்தைகளில கடைசியா பாலசுவாமி தீட்சிதர்னு ஒரு குழந்தை. அந்த குழந்தை பிறக்கும்போது கண்ணு தெரியல. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, கண் தெரியாதவர்கள் சென்று வழிபட்டால் கண்ணை கொடுக்கிறான் அந்த பகவான் சொல்றது. அப்ப இவர் என்ன சாஸ்திரத்தை பூர்த்தியா நம்புறவர். அதனால என்ன செய்வார் என்றால், சங்கீத பரம்பரையில் வந்தவர்கள் ஆனதாலே, மகா மேதாவிகள் ஆனதாலே சங்கீதத்திலே திருப்பதிக்கு போனார். திருப்பதியில் போய் என்ன செஞ்சார்னா 108 கீர்த்தனை பண்ணார். திருவேங்கடமுடியான் மேல ஒரு நாள் ஒரு கீர்த்தனை பண்ணார். 108 கீர்த்தனை. 108வது கீர்த்தனை பண்ணும் பொழுது இந்த குழந்தைக்கு கண்ணு வந்துடுறது. 108வது கீர்த்தனை பண்ணும்போது இது பாலசுவாமி தீட்சிதர், இது புராண சரித்திரம் இல்ல, இப்ப 150-200 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். இந்த பாலசுவாமி தீட்சிதருக்கு கண்ணு வந்தது. அதுபோல யார் யார் எதை வேண்டுகிறார்களோ வேண்டிற்றெல்லாம் தரும் கோயிலின் கனி அந்த எம்பெருமான் என்று ஆழ்வார்கள் அவனை கொண்டாடுவார்கள். எதெல்லாம் கேட்கிறது அத்தனையும் கொடுக்கிறான். கல்பக விருட்சமாக இருக்கிறான். அவன் அந்த திருமலைக்கு எவ்வாறு வந்தான் என்கிற விற்த்தாந்தமாகிறது பத்மாவதி கல்யாணம் என்று பாடப்படுகிறது இங்கே. ஆதிதேவ சகலாகம பூஜித, ஆதிதேவ சகலாகம பூஜித, யாதவ குல மோகன ரூப, ஆதிதேவ சகலாகம பூஜித, யாதவ குல மோகன ரூப, வேதோதர தீரோ வெங்கடநாயக, வேதோதர தீரோ வெங்கடநாயக, வேதோதர தீரோ வெங்கடநாயக, நாதா பிரியதே நமோ நமோ நமோ, நாதா பிரியதே நமோ நமோ, நாராயணதே நமோ நமோ, பவநாரத சனுத நமோ நமோ, வேதோத்தர திருவேங்கடநாயக. வேதத்தை நிலைநிறுத்துவதற்காக பற்பல அவதாரங்கள் செய்கிறான் என்று சொன்னான். அதுக்கு முதன்மையான அவதாரம் இந்த ஹயக்ரீவன். வேதத்தை மீட்டு கொடுத்த தெய்வம் ஹயக்ரீவன். வேதம் என்பது ஞான களஞ்சியம், எழுதா கிளவி, அதைத்தான் வேதம்னு சொல்றது. சந்தஸ்ன்னு சொல்ற வேதத்தை. புலன் என்று சொல்லுகிறது தமிழ் இலக்கியங்கள் வேதத்தை. என்ன புண்ணியாத்மாக்களுக்கு தன்னுடைய அர்த்தத்தை புலப்படுத்துவதால், அதே தமிழே மறை என்று சொல்லுகிறது வேதத்தை. என்ன பாவிகளுக்கு தன்னுடைய அர்த்தத்தை மறைப்பதால் மறை என்று சொல்லுகிறது. மறை என்று இந்த வேதத்துக்கு அப்பேற்பட்ட இந்த வேதத்திலே வேதோத்தர திருவேங்கடநாயக என்றார். வேதத்தை உத்தரிப்பிக்கும்படியான தேவன் இந்த திருவேங்கடநாயகன். இன்னைக்கே பாருங்க எப்படி இருக்குன்னா, வேதம் முழுக்க எங்கேருந்து வருதுன்னா, படிச்சவர்கள் வேதம் படிச்சவர்கள் எங்க செல்கிறார்கள், எங்கேருந்து வருகிறார்களா? இன்னைக்கும் வேதோத்தரனாக இருக்கிறான் எம்பெருமான். அவன் பற்பல அவதாரங்களிலே வேதத்தை உத்தரணம் செய்தான். ஹயக்ரீவனாக வந்தான்,
வாமனனாக வந்தான், ராமனாக வந்தான், கிருஷ்ணனாக வந்தான், சத்சங்கங்களை எல்லாம் பரிபாலனம் பண்ணி வேதோத்தரணம் செய்தான். அதனால அவனை சொல்லும் போது அன்னமாச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, வேதோதர தீரு வெங்கடநாயக ஆதிதேவ என்று சொன்னார். ஏன் ஆதிதேவன் என்று சொல்லுகிறார் என்று பார்த்தோமேயானால், முதலாக இருக்கக்கூடியவன் ஆதிதேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் தேவாதி தேவன். அவனை சொல்லும் பொழுது வேதோத்தரன் ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ண, யாகம் பண்ணிட்டு இருந்த தீர்க்க சத்திரம். இந்த யாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுக்குள்ள ஒரு சர்ச்சை. புராணத்திலே பற்பல கதைகள் உண்டு திருவேங்கட சம்பந்தமாக. அதிலிருந்து சுருக்கினான் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் எதை சொல்ல முடியுமோ அதை நீங்க அதை விண்ணப்பிக்கிறேன். அதே பத்மாவதி கல்யாணமாக அந்த ரிஷிகளுக்குள்ள ஒரு சர்ச்சை. இந்த வேத சம்பந்தமான தெய்வங்களிலே வேதத்துக்கு நெருங்கிய தொடர்பு படைத்த கடவுள் யார்? ஹரியா ஹரணா விரிஞ்சனா என்று அவன் பரீட்சை பண்றதுக்காக அந்த வைதிகரிலேயே சிரட்டராக இருக்கக்கூடிய பிருகு என்பவரை அனுப்பிச்சார். இந்த பிருகு ஒருத்தரையா போய் பரீட்சை பண்றதுக்கு. பகவான் பக்தனை பரீட்சை பண்றான் இல்லையா, அதுபோல பக்தன் பகவானை பரீட்சை பண்றது. இது அவர் பிரம்மலோகம் சென்றார். பெரிய வரவேற்பு கிட்டவில்லை. பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது, சபிச்சுட்டு வந்தார். பிரம்மாவுக்கு கோபம் வந்தது. கைலாயம் சென்றார், அங்கேயும் வரவேற்பு அவருக்கு கிட்டல. அங்கேயும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்தார் அவர். அவளுக்கும் கோபம் வந்தது. இவன் லீலா வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய க்ஷீராப்திக்கு சென்றான். எம்பெருமான் உறங்கிக் கொண்டிருக்கிறான். எம்பெருமான் உறங்கிக் கொண்டிருக்கிறான். யோக நித்திரர் ஒரு உண்ணிய யோக துறக்கம் தலை கொண்ட பின்னை தன்னாவி வலயத்து பேரொழி சேர் மன்னிய தாமரை மாமலர் பூத்து அம்மலர் மேல் முன்னும் திசைமுறை தான் படைக்க மற்றவனும் முன்னம் படைத்தனன் நான்மறைகள் என்று சொல்லுகிறார் திருமங்கை ஆழ்வார். அது உண்ணிய யோக துறக்கம். நாம தூங்குறது தாமச நித்திர. அவர் தூங்குவது எப்படின்னா அரிதுயில்னா. திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றாரு? அரிதுயில். சமஸ்தமான அறிவோடையும் கூடிய துயில். அது யோக நித்திரை என்று உலகத்தோட ஒன்றி இருக்கக்கூடிய நித்திரை. அதுல லோகத்தை ரட்சிக்கிறான் எம்பெருமான் என்பது அவருடைய ஆச்சரியமான விஷயம். அதுபோல அரிதுயிலே அமர்ந்திருக்கிறான். அங்கேயும் வரவேற்பு கிட்டல. நான் இங்க இவன் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா திருநாமத்தையும் விஸ்வம் விஷ்ணு பகற்காரோன்னு ஆரம்பிச்சு அத்தனையும் சொன்னார். அவர் பெருமாள் திரும்பி கூட பார்க்கல. கோபம் வந்தது. அவருக்கு கோபத்தை உண்டு பண்ணான் எம்பெருமான். ரிஷிக்கு கோபம் வரலாமா? ரிஷிக்கு எது பூஷணம்னா பொறுமை பூஷணம். கோபத்தை உண்டு பண்ணான். அவன் என்ன பண்ணான்? நான் அங்கிருந்து வந்து நிக்கிறேன்னு சொல்லி பிருகுன்னா ஆதி தைத்தியர்கள் என்று சொல்லுவது போல ஆதியில அந்த ரிஷிகளை வாழ பிரஜாபதிகள் என்று சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அங்கிருந்து வந்து நான் ஸ்துதிக்கிறேன், இப்படியே படுத்துட்டு இருக்காருன்னு மகா கோபம் வந்தது. ஓடி போய் மார்ல எட்டி ஒரு உதவு விட்டார் பெருமாள். ஒரு ரிஷியா இருந்து இப்படி விடலாமா? எம்பெருமான் அதை செய்தான். உடனே முழிச்சுக்கிறது போல முழிச்சுண்டா பகவான். அவன் என்ன சொன்னா? இது அனாதியாக எல்லா நமஸ்து அனந்தாய சகசிரமூர்த்தே சகசிரபாதாட்சி சிறூர் பாகவே சகசிர கோட்டி யுகதாரன்னு சொல்றது. அது பல யுகங்களை தரித்துக் கொண்டிருக்கிறேன் நான். காலரூபமாக இருக்கிற கடவுள்னா அதுல என்ன விஷயம் என்று பார்த்தோமேயாகில் பற்பல அசுரர்களை வென்றேன் நான். அந்த அசுரர்கள் எல்லாம் என்னுடைய மார்பில முட்டி, இந்த மார்பனுடைய அந்த ஒரு வேகம் இருக்கிறது, இந்த மார்பனுடைய அந்த ஒரு சௌஷ்டவம் இருக்கிறது, எம்பெருமானுடைய திருமார்பனுடைய அதுல ரொம்ப முரட்டு மார்பு. இது அசுரர்களெல்லாம் வதைக்கும் மார்பு, அடியார்களுக்கு அருளும் மார்பு. அப்பேற்பட்டிய இந்த திருமார்பிலே உதயத்தை உன் கால் வலிக்குமோன்னார் அந்த கடவுள். இந்த பிருகுவனுடைய காலை பிடிச்சு விட ஆரம்பிச்சார். அவன் பார்த்தா இது சாத்விக தெய்வம் இது என்ன சொன்னார்? அவர் தியாகபிரமும் சொல்றாரு. தாமசாதி குணரகி தூடு ಧರ್ಮಾತ್ಮುಡು ಸರ್ವಸಮುಡು ಕ್ಷಮಕರುಡು ತ್ಯಾಗರಾಜ ಚಿತ್ತಗಿ ತುಡು ಜಗಮುನಿಂಡಿ
ఉండేది రాముడొకడోరగచెడి పోగే మనసా ఉండేది ராமுடொகடு. ஐயோ ராமனை விட்டுட்டு வேற எங்கேயாவது போகிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருதுன்னு கேட்கிற தியாகபிரம்மம். அப்படி இவன் என்ன பண்ணா, வலம் வந்தான், வணங்கினான், கிளம்பி போயிட்டான். அவர் எதுக்காக வந்தாரோ அந்த வேலை அவருக்கு முடிஞ்சது, கிளம்பி போயிட்டார். இதி பிரேம்நாச்ச கலகம் கிருத்வா ரமா கொல்ஹாபுரம் இதி பிரேம்நாச்ச கலகம் கிருத்வா ரமா கொல்ஹாபுரம் யார் இருக்கா அந்த திருமார்பல என்று பார்த்தமையாகில் லட்சுமி வாசம் பண்ணக்கூடிய திருமார்பல்ல அது. இந்த லட்சுமி வாசம் பண்ணக்கூடிய திருமார்பல எட்டி உதச்சா உண்மையும் உதச்சு உங்களோட சேர்த்து எண்ணெயும் உதச்சிட்டு ஒருத்தன் போறான். அவன் காலை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற நீர் அப்படின்னு நினைச்சா இந்த மகாலட்சுமி. புராணம் சொல்றது இது பிரேமநாச்ச கலகம் கிருத்வா ரமா கொல்ஹாபுரம் என்று பிரேமையினாலே கலகம் போல ஒண்ணு பண்ணிட்டு கொல்ஹாபுரத்துல தவம் செய்வதற்காக லட்சுமி இறங்கிட்டார். என்ன, நான் இருக்கிற இடத்த குங்குமத்தால முழுகுவான், சந்தனத்தால முழுகுவான், 108 திருவிளக்கு ஏற்றி வச்சு அர்ச்சனை பண்ணுவான். இந்த மாதிரி இருக்க வேண்டிய இடத்துல எட்டி உதைக்கிறதாவது, நீரை அவனுக்கு காலை பிடிக்கிறதாவதுன்னா ஒரு பிரேமையினாலே அவன் அண்ணனா ஒரு லீலை செய்வதற்காக முற்பட்டார்கள் பெருமாளும் பிராட்டியும். அதனால கொல்காபுரத்துல தவம் செய்வதற்காக சென்றாள். பெருமாள் என்ன பண்ணார்னா, தாயார் இல்லாம அங்க வேலை இல்லை அவருக்கு, அவர் ஒரு இடத்துல இறங்கணும். எங்க இறங்கணும் அப்படின்னா, ஒரு அவதாரத்திலே எம்பெருமான் இறங்கினானே ஆகில் ஒரே அவதாரத்தில் பற்பல காரியங்களை செய்து கொண்டு போவது அவதார விசேஷம். கிருஷ்ணாவதாரத்தில் சில விஷயங்கள் பாக்கி வச்சிருந்தான் செய்ய வேண்டியது கிருஷ்ணன். ராமாவதாரத்தில் சில விஷயங்களை பாக்கி வச்சிருந்தா செய்ய வேண்டியது ராமன். இது எல்லாத்தையும் இந்த ஸ்ரீனிவாசனாக அவதாரம் பண்ணி முடிச்சான். இந்த ஒரு அவதாரத்தில் என்னன்னா, புராணம் சொல்றது இந்த சீதை ஏதோ அக்னி பிரவேசம் பண்ண வச்சுட்டா ரொம்ப கொடூரம்னு சொல்றா எல்லாரும் ராமனை. வாஸ்தவம் என்ன புராணம் சொல்றதுன்னா, அங்க இருந்தவள் வேதவதி என்பது. இந்த வேதவதி என்ன பண்ணா, அக்னியில உள்ள பெருமாளுடைய திருத்தோள்களில சீதையினுடைய சாத்விக ரூபம் என்றென்றைக்கும் இருந்தது என்றும் தாமச ரூபத்தை எடுத்துட்டு போனான்னு சொல்றது வியாக்கியானங்களினால ராமாயணத்தில் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் அங்க வேதவதின்னு ஒருத்தி இருந்தா. அவன் என்ன சொன்னான்னா, ராவணனுடைய அழிவுக்கு நான் காரணமாக இருப்பேன் என்று அவனிடத்தில் தப்பாக நடந்து கொண்ட ராவணனை சபித்தவள் சீதையினுடைய ரூபத்தில் இருந்தாள் என்று சொல்லுகிறது. சீதை என்ன பண்ணா, இந்த வேதவதியை நீ ஸ்வீகரிக்க வேண்டும் என்று சொன்னார் ராமனிடத்துல. அக்னியிலிருந்து வந்தா சீதை, பக்கத்துல இன்னொருத்தி நிக்கிறா. அவ சொன்னா இவளை நீ ஸ்வீகரிக்கணுமே. அவ சொன்னா, ராமன் சொன்னா, ஒக்க மாட்ட ஒக்க பான ஒக்க பத்தினி விரத்துடை, ஒரு தாரம் தான், ஒரு சொல் ஒரு இல் ஒரு என்று சொல்லக்கூடிய ராமன் இன்னொத்தி நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த அவதாரத்திலே. சீதை எனக்காக சொன்னார், இவளுக்காக ஒரு தனியா ஒரு அவதாரம் எடுப்போம், நீ கவலைப்படாத என்று சொன்னார் அவர். இது ஒரு பக்கம் இருக்கு. கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு சூரியோபராக புண்ணிய காலம். அத்தனை பேர் எங்க இருக்காருன்னா பிரபாச கஷேத்திரத்திலே சேர்ந்தார்கள். கிரகணம், அந்த கிரகணத்திலே புண்ணிய ஸ்நானத்திற்காக பிரபாச கஷேத்திரத்திலே சேர்ந்தா எல்லாரும். அப்ப கிருஷ்ணனுக்கு 120 வயசு. 10-12 வயசுல கோகுலத்தை விட்டுட்டு ஓடி வந்தான். எங்கன்னா மதுரைக்கு, துவாரகைக்கு மதுரைக்கு வந்தார். மதுரையிலிருந்து துவாரகைக்கு சென்றார். 16,008 மகிழ்ச்சிகள் கிருஷ்ணனுக்கு. இந்த யசோத வந்தா பிருந்தாவனத்திலிருந்து கிளம்பி யசோத வந்தா. எங்கன்னா இந்த சூரியோபராக புண்ணிய காலத்துல அங்க தீர்த்தம் ஆடுறதுக்காக கிருஷ்ணன் எல்லாரும் வருவான். கிருஷ்ணனை போய் நம்ம பார்ப்போம்னு சொல்லி, கிருஷ்ணனுக்கு 120 வயசுல இவளுக்கு எவ்வளவு வயசு, தீர்காயுசாக இருக்கிறார்கள். நந்தகோபன் யசோதை அந்த ஊர்ல இருக்கிற யார் அவருடைய தோழர்கள்லாம் யார்கள் இருந்தார்களோ அத்தனை பேரும் சென்றார்கள் அங்கே.
இந்த பிரபாச கஷேத்திரத்துக்கு. கிருஷ்ணன் என்ன பண்ணா, ஓடி வந்து அம்மா விழுந்து சேவிச்சான் யசோத பிராட்டிய. இந்த 120 வயசு கிழ கிருஷ்ணன், அவன் என்னைக்கும் யுவா, நித்திய யௌவனா அப்படின்னு பாடுறார். நித்திய யௌவனன். அதை காட்டிலும் படுகை ஊத்தி அவன் மடியில் ஏறி உட்காண்டான் கிருஷ்ணன். எல்லாரும் பாக்குற என்னது இதுன்னா, இதான் யசோதம்மா, இதான் கிருஷ்ணன். நாங்கெல்லாம் படத்துல வேற மாதிரி என்ன பாக்குறோம், சின்ன யசோதம்மா, அதை காட்டில குட்டி கிருஷ்ணன் பாக்குறோம். இது பெரிய கிருஷ்ணன், வளர்ந்த கிருஷ்ணன். பலது பேசிட்டு இருந்தா 2 பேரும். என்னடா அப்புறம் வரவே இல்லையடா நீன்னா. சரி அதெல்லாம் பரவாயில்ல, இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், ஒரு கல்யாணத்துக்கு இந்த அம்மாவை கூப்பிடலையாடா. கூப்பிடலாமா வேண்டாமா கிருஷ்ணன், இப்படி பண்ணலாமா? அவன் சொன்னா, இதோ பாரு இங்கே இருந்து ஆரம்பிச்சு வரிசையில பாருங்க, உன் கண்ணு டீன தூரம் வரைக்கும் இருக்க, இவெல்லாம் அவன் மாட்டு பண்ணான். எல்லாரும் விழுந்து சேவிச்சா யசோதை. உடனே அவ இப்படி கேட்டா, ஒரு கல்யாணத்துக்கு என்ன நீ கூப்பிடலையான்னு. நான் பற்பல பேரை பற்பல சந்தர்ப்பங்கள்ல பற்பல இடத்துல பற்பல விதத்துல கல்யாணம் பண்ணிட்டம்மா, அதுக்கு சௌரியப்படல. நீ ஏன் கவலைப்படுற? உனக்காக ஒரு அவதாரம் எடுத்து அந்த கல்யாணத்தை முழுசா இருந்து நீயே நடத்தி வச்சு நித்தியம் கல்யாணம் பண்ணிட்டு நித்திய கல்யாண சக்கரவர்த்தியா இருந்து ஆச்சந்தராருக்கும் இந்த உலகம் உள்ள அளவும் நீ பார்த்துட்டே இருக்க போற. அந்த மாதிரி உனக்காக நான் தனியா ஒரு அவதாரம் எடுக்கிறேன் நான் கிருஷ்ணன், நீ ஏன் கவலைப்படுற? அப்ப வேகவதிக்கு என்ன சொன்னா, அவளை மனம் முடிப்பதற்காக தனி அவதாரம் எடுக்கிறேன்னு சீதையினிடத்துல சொன்னது போல யசோதா அம்மா கிட்ட என்ன சொன்னா, என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுற உனக்கு அந்த பாக்கியம் கிட்டுமோ அளவில உனக்குன்னு தனி அவதாரம் தான். அது ராம அவதாரத்துல உன்னாச்சா, கிருஷ்ண அவதாரத்தை இதாச்சா, இது ரெண்டையும் சேர்த்து பூர்த்தி பண்றதுக்காக ஸ்ரீனிவாசனாக ஆவிர்பவித்தான். ஒரு புரட்டாசி மாசம் சிரவண நட்சத்திரம், புண்ணிய நட்சத்திரம். அதுல அபிஜின் முகூர்த்தத்தில் அந்த நித்திய புஷ்கரணி பக்கத்தில் அந்த அரச மரம் அஸ்வத்த நாராயணன் கிட்ட ஒரு 16 வயசு குழந்தையா, 16 வயசு குழந்தை என்ன பாலகனா, 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு கைசோர அவஸ்தையிலே எம்பெருமான் அத்தியாச்சரியமான அற்புதமான சோபையோட ஆவிர்பவித்தான். கனுடகுனி மகா கிருபா, கனுடகுனி மகா கிருபా కటాక్షమును కోరితి నన్నుగా, ఘనుడగుని మగా కృపా కటాక్షమును కోరితి నన్నుగా. அங்க அதற்கு முன்பே ஆசிரமம் அமைத்துக் கொண்டு ஊத்தி இருக்கா. அவ யாருன்னா வகுள மாளிகைன்னு பேரு. இந்த யசோத பிராட்டி அந்த ஊர்ல இருக்கா. அவ ஏன் அங்க இருக்கா அப்படின்னா, கிருஷ்ணன் வருவேன்னு சொல்றானே. எப்படி இருக்கான்னா காட்டுவாசியை போல இருக்கிறாள். மேல ஒரு மரப்பட்ட மான் தோல், இடுப்புக்கு ஒரு மான் தோல். ஆனா முகத்தை பார்த்தா தெய்வீகமா இருக்கு, விழுந்து வணங்கலாம் போல இருக்கிறது அவருடைய முகத்தை கண்டால். அப்படி ஒரு திருமுகம் பொலிவு படைத்தவள். அவ பார்த்தா இந்த ஊர்ல இந்த மலையில இந்த இடத்துல யாருமே இந்த மாதிரி ஒரு பையன் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே, அத்தியாச்சரியமாக இருக்கிறானே. இன்னும் மெதுவா கிட்டக்க போய் விசாரிச்சா, யாருப்பா நீ இங்க வந்திருக்க, எந்த ஊரு நீ எல்லாம் கேட்டான். அவன் கேட்டான், நீ யாருமான்னு கேட்டான். என்ன வகுள மாளிகை என்றார்கள், இங்கேயே வசிப்பதுதான் என்னுடைய வேலை. நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துன்னு நான் இங்க இருக்கேன், நான் இங்க ஒரு தவத்துல இருக்கிறேன், ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டு. அவன் சொன்னா, நீ எதை எதிர்பார்த்துட்டு இருக்கியோ அதே எதிர்பார்ப்பு நான் இங்க வந்திருக்கேன். உன் பேர் என்னடான்னு கேட்டாவ. எனக்கு பல பேர் உண்டுமா, 1000 பேர் உண்டு, ஆயிரக்கணக்கான பேர் உண்டு. என்ன சகஸ்திர சீரிஷா புருஷா சகஸ்திராட்ச சகஸ்திரபாதன்னு சொல்றது வேதம்லாம். விஸ்வம்னு முதல் பேரு, சர்வப்பிரசனாயுதன்னு கடைசி பேரு சகஸ்திரநாமத்துல. எனக்கு ஸ்ரீனிவாசன் ஒரு பேர் உண்டு, இது வரைக்கும் யாரும் அந்த பேர் வச்சு என்ன கூட்டதில்லை, நீ வேணா அப்படி கூப்பிட. அப்படியா? உனக்கு யார் அம்மா யாரப்பா? நீந்தான் அம்மா, நீந்தான் அப்பா, நீந்தான் தெய்வம், நீந்தான் சர்வமும், நீந்தான் சகலமும். அவளை பார்த்து, அப்படியா என் பிள்ளையா நீனா? அவ எம்பெருமானுடைய, எம்பெருமான் தந்தாமி புத்தியோகம் தேங்குறான். எம்பெருமான்
யாருக்கு வேணுமோ அவர்களுக்கு ஞானத்தை புகட்டுகிறான். அதுபோல இவன் கண்ணன் தான் இப்படி வந்திருக்கிறான் என்று அவர் மனசுல படவே அவன் என்ன பண்ணான்னா, ஸ்ரீனிவாசா நீ தான் எனக்கு குழந்தை, நான் தான் உனக்கு அம்மா, நான் சொல்றதுல நீ செய்யணும் இனிமே அப்படின்னா. அதுக்கு தாமா நான் வரவே வந்திருக்கேன், இந்த அவதாரமே உனக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னா. என்ன பண்ணணும் சொல்லி, இங்க வா, இந்த சுவாமி புஷ்கரணின்னு பேர் இருக்கு, இதுல தீர்த்தம் பண்ணினா ரொம்ப நல்லது, உனக்கு பல க்ஷேமங்கள் உண்டாகும், இந்த சுவாமி புஷ்கரில தீர்த்தம் ஆடுன்னா. செஞ்சார் எம்பெருமான். இந்த அஸ்வத்த நாராயணனை பிரதட்சணம் பண்ணுன்னா அதை செஞ்சார். இதோ இங்கே இதுல கஷேத்திரமூர்த்தியாக ஆதியிலேருந்து இங்க இருக்கக்கூடியவன் யாருன்னா இந்த வராகன் ஒருத்தன் இருக்கான். இவனை தான் நித்தியம் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இந்த வராகனை விழுந்து சேவிச்சு பிரதட்சணம் பண்ணுன்னா அம்மா சொன்னது எல்லாம் ஒண்ணு விடாம செஞ்சான். இப்படி சில காலம் சென்றது அவனுக்கு. சில காலம் சென்றது. ஒரு நாள் அவன் அம்மாட்ட சொன்ன, இந்த மலையில இருந்து 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 எனக்கு ரொம்பவும் வெறுமையாக இருக்கிறது, நான் வேட்டைக்கு போயிட்டு வரேன். என்னன்னா அவன் அம்மாட்ட, வேட்டையா, வேட்டைன்னா என்னடான்னு கேட்டாங்க. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவள் அங்க இருக்கக்கூடிய கண்டமூல பழங்களை, காய்கனிகளை, கிழங்குகளை உண்டு காலம் கழிப்பவள், யாரையும் பார்த்ததும் கிடையாது. வேட்டைன்னா என்னவும் தெரியாது அவளுக்கு. வேட்டைன்னா என்னன்னா அது க்ஷத்ரிய ராஜகுமாரர்கள்லாம் காட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய துஷ்ட ஜந்துக்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்ல உள்ள வந்து தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்கு அந்த விலங்குகளை வேட்டையாடி அந்த எல்லையிலே நிறுத்தி வந்தார்கள். அதனால அவர்களுக்கு தர்மம்னு சொல்றது இது ஒரு ஸ்வதர்மம். க்ஷத்ரியர்களுக்கு ஒரு தர்மம் இது. நான் க்ஷத்ரிய ராஜகுமாரனா சந்திரவம்சத்துல பிறந்தேன், அதனால நானும் வேட்டையாடலாம், வேட்டைக்கு போயிட்டு வரட்டுமா? எங்க போவேன்? இந்த மலைக்கு கீழே சுத்தி இருக்கிற காடுகள்ல மலைக்குள்ளே செல்வேன். அப்படியா, எப்படி போவ அப்படின்னு கேட்டாங்க. நான் எப்படி நினைச்சாலும் போவேம்மா, நான் நினைச்சா உடனே மார்க்கம் பிறக்கும், நான் நினைத்தா சர்வமும் நடக்கும், நீயே அதை பத்தி கவலைப்படுற, நான் குதிரையில போயிட்டுறேம்மா. நான் குதிரையா? ஏது குதிரை? நான் பார்த்தது இல்லையே இங்க குதிரைய, பாக்கி மிருகங்கள்லாம் இங்க அநேகம் உண்டு, குதிரையை பார்த்தது இல்லையேன்னா. உடனே அவன் என்ன நினைச்சான், நான் நினைச்சேன் இங்க குதிரை வருமா, உடனே கருடனை ஸ்மரிக்கவே கருடன் ஒரு குதிரை ரூபத்திலே வந்தான்னு சொல்றது புராணம். பாத்தியாமா குதிரைய? அப்படியா? உடனே எம்பெருமான் ஸ்மரித்தான். பாதாதி கேசம், இனிமேலும் பாக்கி நகை இல்ல, போட்டுக்க முடியாது. தத சீதாம் சவானிய சர்வாபரண பூஷிதாம்னா ராமாயணத்துல சீதைக்கு என்னென்ன நகை போட்டு இருந்தாள்னா உலகத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்ச நகைன்னா நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி விசித்திரமான நகைகள்லாம் யாரும் பார்த்திருக்கவே முடியாது. அந்த மாதிரி நகைகள்லாம் தரித்து கொண்டிருந்தாள்னு சொல்றது ஸ்ரீராமாயணம். அதுபோல இப்படி இல்லாம நகை உண்டா, ஆபரணங்கள் உண்டா என்று நினைக்கும்படியான திருவாபரணங்கள் தலையிலிருந்து ஆரம்பித்து திருமுடியிலிருந்து நகசிக்க பர்யந்தம் இருந்தது அவனுக்கு. மகா கிரீட திருவபிஷேகம் ஒண்ணு போட்டு சாத்தின்னு இருந்தான். ரொம்ப அழகா இருக்கியாடா, இப்படித்தான் வெத்திப்படி நீ இருக்கணும் அப்படின்னா பார்த்து நித்தியம் அவன் இப்படித்தான் சேவிக்கணும். நீங்க சாதாரணமா காட்டில் நான் அலையிற மாதிரி என்னோட சேர்ந்து நீ அலையிறைய, ஏன் இப்படி அலையிற? இவ்வளவு உனக்கு ஆபரணங்கள் திருவாபரணங்கள் இருக்கும்போது அதை போட்டுக் கொள்ள வேண்டாமா, நீ சாத்திக் கொள்ள வேண்டாமா? நீ சொல்லிட்டு இல்லையா, இனிமே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையில ஏறி கீழே வந்தான். குதிரையில இருந்து கீழே இறங்குறான். அதுக்குள்ள என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நாராயண வனம்னு இருக்கு. இந்த நாராயண வனத்தை தலைநகரமாக கொண்ட ஆகாசராஜன் ஒருத்தன். இந்த ஆகாசராஜன் என்ன பண்றான், ஒரு சமயத்திலே துர்பிக்ஷம் ஏற்படவே அவன் நாட்டிலே யாகம் பண்ணணும்னு சொன்னார் ரிஷிகள்லாம். சுகபிரம்ம முதலான ரிஷிகளை முன்னிட்டு கொண்டு யாகம் செய்வதற்காக நிலத்தை உழுதான். அப்படி நிலத்தை உழும்பொழுது ஒரு இடத்துல உழும்பொழுது அந்த மாட்டின்றது, அது மாட்டின் உடனே அங்க ஒரு தாமரை தடாகம் நிரம்பித்து அதுல ஒரு தாமரையில ஒரு குழந்தை கிடைச்சா. தாமரையில கிடைத்ததுனாலே அவளை பத்மாவதி என்று அழைத்தான் அவன். பத்மம் போல கண், பத்மம் போல திருவடி, பத்மம் போல ஸ்பர்சம், பத்மம் போல நிறம் என்று இருக்கக்கூடிய பத்மாவதி என்று அழைத்தான் அவளை. இந்த பத்மாவதி அங்க வளர்ற ஆகாசராஜன் இடத்துல வளர்ற. அப்படி வளரக்கூடிய பத்மாவதி எப்படி இருக்கான்னா ஒரு விவாகோச்சித பருவத்திலே இருக்கிறாள். அங்க ஒரு நந்தவனம், அந்த நந்தவனத்துல மருந்துக்கு கூட ஆம்பளை கிடையாது, எல்லாம் பெண் சிப்பாய்கள்.
அவளே கத்தி வச்சுருக்கா, வேல் வச்சுருக்கா, கேடை வச்சுருக்கா, சுத்தீவர இருக்கா. இவன் உள்ள விளையாடின்னு இருக்கா. இந்த ராஜகுமாரியா இருக்கக்கூடிய பத்மாவதி எங்க நந்தவனம் திருமலை கீழே. இந்த எம்பெருமான் இறங்கினான் மேலிருந்து. மாலவன் ஒரு பாலராம கோலமாகவே வந்தான். மாலவன் ஒரு பாலராம கோலமாகவே வந்தான். திருமாலவன் ஒரு பாலராம கோலமாகவே வந்தான். திருமாலவன் ஒரு பாலராம கோலமாகவே வந்தான். சீலவை குண்டன் தினபரிபாலன், சீலவை குண்டன் தினபரிபாலன், தேவகிதன் பாலன், பக்தரனுகூலன் கோபாலன், பாலவன் ஒரு பாலராம கோலமாகவே வந்தான். ஒரு பாலராம கோலமாக வந்தான். மேல இருந்து ஒரு குதிரையில அழகாக, எப்படி இவ்வளவு அழகா ஒருத்தர் இருக்க முடியுமா என்று சர்வரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இறங்கி வந்தான். எங்க வந்தான்? இந்த பத்மாவதி விளையாடிட்டு இருக்காளா, அந்த நேரம் அந்த இடத்துக்கு தான் வரான். வேட்டை என் வேட்டைன்னா மான் வேட்டையா பெண் வேட்டையான்னு தெரியல, அதற்காக இறங்கி வந்தான். இங்க இவன் விளையாடிட்டு இருக்கா. விளையாடிட்டு இருக்கிறத மேலேந்து பார்க்கிறான் எம்பெருமான். கிருஷ்ணாவதாரத்திலே ராமனும் சீதையும் எப்படி கண்டார்கள்? திருமங்கை ஆழ்வார் பாடினார். மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர் குழல் இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலைய துணையாயிங்க இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்தவர்களை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோம் என்றார் திருமங்கை ஆழ்வார். யாரு? சீதை சொல்றார் ராமனை பார்த்து. கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதேன்னா எல்லாம் தாமரை. கைவண்ணன் தாமரை, வாய் கமலம் அதுவும் தாமரை, கமலம் என்ன தாமரை. கண்ணினையும் அரவிந்தம் அதுவும் தாமரை, அடியும் அகுத திருவடியும் தாமரை போன்று இருக்கிறதே, இவர் யார் என்று நினைத்தாள்னு சொல்றா திருமங்கை ஆழ்வார் சொல்றார். இதை பார்த்துதான் அப்புறம் கம்பர் பாடினார். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் கம்பருக்கு முன்னாடி திருமங்கை ஆழ்வார் பாடிட்டார். அதுக்கப்புறம் தான் அதை துளசிதாசர் பாடினார். இதுக்கெல்லாம் ஆரம்பம் திருமங்கை ஆழ்வார், அவர் தான் பாடினார் முதல்ல. அதுபோல அங்கே யார் கண்டார்னா தாயார் பெருமாளை பார்த்து கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் என்று பாடினாள். ஆனால் இங்கே என்னன்னா பெருமாள் தாயாரை பார்த்து பாடுறார். அவர் நினைக்கிறார் இப்படி இருக்காளே இவ யார் என்று, இவளுக்காக தானே வந்திருக்கார். அந்த பத்மாவதியுடைய ஸ்தானத்தில் நாம எல்லாரையுமே நினைச்சுக்கலாம். நமக்காக இறங்கி வந்திருக்கிறான் எம்பெருமான். தாயாருங்கிறவன் நமக்கு உபலட்சணம், நம்ம எல்லாருக்காகவும் வந்திருக்கிறார். அதுபோல அங்க யாருக்கு இறங்கி இருக்கான்னா பத்மாவதிக்காக இறங்கி இருப்பான். அதனால என்ன செய்தான் என்று பார்த்தால் அங்கிருந்து உள்ள போய் பேசணும்னு தோணி போயிடுத்து இருக்கு. இந்த பத்மாவதியோட உள்ளுக்குள்ள அவ பிரமாதமா விளையாடிட்டு இருக்கா. என்ன வச்சு விளையாடிட்டு இருக்கான்னா பந்து வச்சு விளையாடிட்டு இருக்கா. அவ பந்து வச்சு விளையாடிட்டு இருக்கா. புஷ்ப பந்து வைத்துக் கொண்டு விளையாடுகிறாள். உந்து மதகளேற்றன் ஓடாத தோல்வலியின் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடற்கரைவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தவன் மேல் பல்கால் குயிலனங்கள் கூவினகான் பந்தார் விரலின்னு சொன்னாள். ஆண்டாள் சொல்லும் போது என்ன சொன்ன? பந்தாறு வெள்ளி உன் மைத்தனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீராறு வளையளிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்துன்னு சொன்னான். அப்ப கையில பந்து வைத்துக் கொண்டு அதில் கிருஷ்ணனை தோக்கடித்து சந்தோஷப்படக்கூடிய பிராட்டி. அந்த பந்து தான் ஜீவனுடைய ஸ்தானமா, நம்மளுடைய ஸ்தானமா என்று அந்த அதே போல இங்க எப்படின்னா பந்தாறு விரலியா இருக்கக்கூடியவர்கள் விளையாடுறாங்க. சரி, எப்படி கிட்டக்க போறதுன்னா ஒரு வியாசம் வேண்டாமா? அந்த காட்டில நிறைய யானைகள் இருக்கவே குதிரை மேல போய் ஒரு யானையை விரட்டி இவ விளையாடி இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்குள்ளே கொண்டு விட்டா மகாபிரபு. இவெல்லாம் விளையாடிட்டு இருக்கிற இடத்துல என்ன ஆச்சுன்னா யானை வந்தது. கொஞ்சம் வந்தது அண்ணன்டப்படுத்தி ஆடுறதை இவர் பார்த்தார். அன்னமாச்சாரியர் அழகா பாடுறார். இந்த பத்மாவதி
தோழி பாவம் அன்னமாச்சாரியருக்கு. பத்மாவதிக்கு தோழி பாவம். பெருமாள் இடத்துல நாயகி பாவம் உண்டு அடியார்களுக்கு எல்லாம் இல்லையா? அது நிறைய உண்டு. நாயகிகள் நாயகியா தன்னை நினைச்சுட்டு பாடுறது உண்டு. சீதையா நினைச்சுக்கிறதோ, நப்பின்னியாக நினைத்துக் கொள்வதோ, ருக்மிணி தன்னை பத்னியாக நினைத்துக் கொள்வதோ, கோபி பாவத்திலே பாடுவதோ, இதெல்லாம் பெண்களாக நினைத்துக் கொள்வது உண்டு. ஆழ்வார்கள் என்ன ஆண்கள் தன்னை பெண்மையாக நினைத்துக் கொண்டு பெண் பேச்சு உண்டு. பிரேமையிலே பெண் பேச்சு சாதாரணமா இருக்கும்போது சாதாரண பேச்சு என்று சொல்வார்கள். ஆனா இந்த அன்னமாச்சாரியர் ரொம்ப வித்தியாசமான ஒருத்தர். இந்த அன்னமாச்சாரியருக்கு என்ன நடந்தது அது சொல்லணும் இல்லைங்க. அவருடைய கிராமத்திலே இருந்தார். அவர் சின்ன வயசுல அன்னமையா தன் கிராமத்தில் இருந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் திருப்பதியை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. திருப்பதி போகணும்னு ஆசை குழந்தைக்கு. அங்கிருந்து அழைச்சிட்டு போறவா கிடையாது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு பஜனை கோஷ்டி போச்சு. பின்னாடியே வந்துட்டார். அவ எவ்வளவு தூரம் நடந்தாலோ எவ்வளவு தூரம் அந்த நடந்தே சென்றார் அவர்களோட. அப்படி நடந்து செல்லும் காலத்திலே எங்கேயோ ஒரு இடத்துல வழி தப்பிடுத்து கொஞ்சம் தூங்கி போட்டார். அதான் முன்னாடி கிளம்பி போட்டார். தெய்வ சங்கல்பம். சரி இதுதான் மலைன்னு தெரிஞ்சது. மலையில கண்ட இடத்துல ஏற ஆரம்பிச்சார். அவர் ஏற ஆரம்பிச்சா ரொம்ப நாள் ஆச்சு. குழந்தை சாட்டு ஏறாரு மயக்கம் போட்டு விழுந்துறாரு பசினால. இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ எழுப்புறா. அவரை முகத்துல ஜலம் தெளிச்சு எழுப்பி பார்த்தா அவ அம்மா, ஏன்டா சொல்லாம இவ்வளவு தூரம் வந்த? ஏன்டா இவ்வளவு தூரம் வந்த? நீ என்கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, உருட்டி சாதத்தை கையில போட்டா சாப்பிட்டார். நீ எப்படிமா வந்தேன்னு கேட்டார். அவர் நான் எப்படியா வந்தேன் அதை விடு அப்படின்னா, இவர் கடைசி உருண்ட சாதம் சாப்பிட்ட உடனே திரும்பி அண்ணாந்து பக்கம் காணும் மறைஞ்சு விட்டா. பத்மாவதி சதகன்னு 100 ஸ்லோகம் பண்ணிருக்கார். பத்மாவதி தாயார் மேல 100. என்ன அவ்வளவு பிரேமம் அவளுக்கு. இந்த குழந்தை எங்கேயோ மாட்டி எப்படியோ போயிட போறதுங்கிற கவலையிலே பத்மாவதி என்பவள் முதல்ல பிரத்யக்ஷம் அன்னமாச்சாரியருக்கு. அதனால அவருடைய பாட்டுகள்ல பல பாட்டுகள்ல என்ன நினைச்சுக்கிறார்னா, தன்னை எம்பெருமானுடைய அடியான நினைத்துக் கொள்வதில்லை அன்னமாச்சாரியர். அது வேற. தான் பத்மாவதிக்கு ஒரு சகி, ஒரு தோழின்னு நினைச்சுன்னு பாடுற பாட்டு அதிகம். ஒக்கப்பரி ஒய்யாரமைன்னு பாடுற. ஒரு அடிக்கு ஒரு அடி ஒய்யாரமா நடந்து வர பாரு என் தோழின்னு. இவ அழகி யாருக்கு வரும்னு பாடுற. அது போல ஒரு பாடின பாட்டு. அவ எப்படி விளையாடினா இந்த பந்தை எடுத்துன்னு பாடுறார். அலருளு கூறியக ஆடனதே அலருளு கூறியக ஆடனதே அலகல குலு குல அலமேல் மங்க அலருளு கூறியக ஆடனதே அலகல குலு குல அலமேல் மங்க அலருளு கூறியக ஆடனதே அலகல குலு குல அலமேல் மங்க அலருளு கூறியக ஆடனதே. ஆடுனதே அவ ஆடினா விளையாடினான்னு பாடுறாரு. அரவிரி சோபகுல அதிவலுமே சக அரவிரி சோபகுல அதிவலுமே சக அரதர மருகுண ஆடனதே அரதர மருகுண ஆடனதே. ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆடுறா, ஒரு மண்டபத்து மேல ஆடுறா. திரையிட்டு இருக்கிறது திரைக்கு பின்னாடி சென்று ஆடுகிறாள். பெருமாள் அப்படி இப்படி பாக்குறார். சீனிவாசன் மேலே ஏறி பாக்குறாரு, கீழே பாக்குறாரு, அப்படி பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு. கொஞ்சம் தெரிகிறா, கொஞ்சம் தெரிய மாட்டேங்கிறா. அரே தெர மருகுண ஆடனதே வருசக பூர்வ துவாள புதிரு புல வருசக பூர்வ துவாள புதிரு புல ஹரி கரகியோ பூச்சு அலமேல் மங்க வருசக பூர்வ துவாள புதிரு புல ஹரி கரகியோ பூச்சு
அலமேல் மங்காலருளு பொரியக ஆடேனதே. அப்படி திரும்பி ஆடுறது, இப்படி திரும்பி ஆடுறது. ரம்பை ஊர்வசி எல்லாமே இவள் நடந்தாலே வெட்கப்படுறாங்க கம்பன். இந்த பிராட்டி நடந்தா ரம்பையும் ஊர்வசியும் உலகத்திலே அழகிகள், அந்த பிரம்மாண்டத்தில் அழகிகள். அவ கிட்ட மாட்டின்றா வெளில வர முடியாதுன்னு பாடுற இதே திருமங்கி ஆழ்வார். அவ பார்வையில மாட்டின்றா ஒருத்தன் வெளியிலே வர முடியாது, அப்பேற்பட்ட அழகிகள். இவன் நடந்து அன்னமும் அரம்பையும் ஆரம்பிதும் நானான். சீதை நடந்து வந்தா, பத்மாவதி நடந்து வந்தா, அப்பேற்பட்ட அரம்பையர்கள் எல்லாம் வெட்கப்படுகிறார்கள். அப்ப அவ ஆடினா எப்படி இருக்கும்? துவாள புதிரோ பூல, அவ திரும்புற அழகு, அவ அந்த ஜதிகள் போடுற அழகு, அந்த திருவடி எடுத்து வச்சு ஆடுற அழகு பார்த்துட்டே இருக்கார் பெருமாள். வருசக பூர்வ துவாள புதிரோ பூல ஹரி கரகிம் பூச்சு. ஹரி என்ன கரைஞ்சு போட்டாங்க. என்னுடைய தலைவி ஆடுவதை கண்டு நீங்கெல்லாம் ஹரி ஹரின்னு பெருசா சொல்றே, அவர் கரைஞ்சே போயிட்டார். எதுக்கு மயங்காதவன் இதுக்கு மயங்கினான். அவனை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுக்கு மயக்க முடியாதுன்னு இல்லையே. ஹரி கரகிம் பூச்சு, அவன் அப்படியே நீர் பண்டமா ஆக்கிடுவாயா. யாருன்னா என் தோழி, என் தலைவி. அலமேல் மங்காலருளு பொரியக ஆடேனதே. என்னெல்லாம் பாடினா அது சொல்றார். சிந்துல பாட்டல, சிந்து பாட்டு பாடி அதுக்கு ஆடுனாங்கிற. சிந்துல பாட்டல சிரி போலையாட்டல, சிரிச்சு விளையாடினாங்கிற. அதுவே ஆட்டம் போல இருக்குங்கிற. அவ தோழிகளோட சிரித்து விளையாடினால் ஆட்டம் போல இருக்கிறது. சிரி போலையாட்டல அந்தலமோதல ஆடேனதே. அந்தலமோதல ஆடேனதே. கந்துவ தீரு வேங்கடபதி மெச்சக. எப்படி ஆடுனா? கந்துவ திருவேங்கடபதி மெச்சக, ரொம்பவும் மெச்சினான்கிற. இப்படியும் ஆடலாமா? அவன் ரசிகன் கூட இல்லையா? அவன் பெரிய ரசிகன் இல்லையா? அதனால மெச்சுகிறான். ராமனே ரசிக சிரோமணி என்று பாடுகிறார் தியாகபிரம்மம். ராமன தெய்வன் பாடல, சங்கீதத்தை நன்றாக ரசிக்க கூடியவன் என்று பாடுகிறார். ரசிக்க சிரோமனே தாசரதே நீ ருணம தீர்ப்ப தரமா, ஹே ரசிக்க சிரோமனேன்னு பாடினார். நன்றாக ரசிக்க கூடியவன், ரொம்ப ரசிகன் ராமன். என்ன ரசிகன் அப்படின்னு சொல்றேங்க. லவகுச்சர்கள் கானம் பண்ணிட்டு இருக்கா ராமாயணத்தை. ராமன் அங்க மேல சிம்மாசனத்துல இருக்கிறான். சிம்மாசனத்துல இருக்கிறான் ராமன். எல்லாரும் கேட்டு இருக்கா. நடுவில் இருக்கிறவன் தடார்னு சேர நகர்த்து எழுந்தானே எல்லாரும் அவனை பாப்பா இல்லையா? அப்ப ராமன் என்ன சிம்மாசனத்துல தான் ஒரு கால் எழுந்தா ரசபங்கம். எல்லாரும் எப்படி கேட்டு இருக்காளோ அந்த ரசபங்கம் ஏற்படும். கதை சொல்லிக்கிற லவகுச்சர்களுக்கு மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, எல்லாரும் என்ன கதை சொல்லிட்டு இருக்கிறவனை பார்த்துட்டு திரும்பி அங்க பார்த்தான்னா எப்படி இருக்கு நான் சொல்றவனுக்கு போய் செம்மையா அடிக்கலாம் போடுறது. அதனால என்னன்னா லவகுச்சர்கள் மனசு நோக்கக்கூடாது, கதை கேட்கிறவளுடைய பாவம் குறையக்கூடாதுன்னு ராமன் சிம்மாசனத்திலிருந்து மெதுவா இறங்கி கீழே உட்காண்டாங்க. அப்படியே மெதுவா நகர்ந்து கிட்டக்கு வந்து உட்காண்டான் கதையை நன்னா கேட்பதற்காக. அப்ப கதையை எப்படி கேட்கணும்னு ராமன் சொல்லித்தரான். அதுபோல நல்ல ரசிகன் சீனிவாசன். அதனால என்ன பண்ண, இவ நன்னா ஆடுறா, ஏதோ அழகா இருக்கான்னு மாத்திரம் இல்ல நன்றாகவும் ஆடுகிறாள் அப்படின்னு. கந்துவ தீரு வேங்கடபதி மேச்சக. ஆஹா சபாஷ், நன்னா ஆடுறாள் இவ அப்படின்னு நினைச்சார் அவர். அந்த பூ திருப்பூல, திருப்பூலன்னா திரும்புறது. அந்த பூ அழகான திருப்பங்களை கொண்ட நாட்டியம் ஆடினாள். அந்த பூ திருப்பூல அலமேல் மங்கா. சோ பெருமாளுக்கு என்னன்னா இவளோட பேசணும்னு தோணி போயிடுத்து. இவளுக்காக தான் வந்திருக்கார். அங்கேயும் இங்கேயும் மிரட்டி ஒரு யானையை மிரட்டி உள்ள விட்டார். யானைன்னு கத்தினா அங்க இருக்கிற பெண் சிப்பாய்கள்லாம் யானை யானா பாக்கி 2 பேர் எடுத்தா ஓட்டம் 4 பக்கம். யானை நேரம் வந்து பத்மாவதி கிட்ட வந்து நிக்கிறது. அங்கிருந்து என்னன்னா யானை கிட்ட இருந்து காப்பாற்றுவது போல ஒரு வியாஜத்துல எம்பெருமான் உள்ள நுழைஞ்சான். இந்த சீனிவாசன் உள்ள நுழைஞ்சு யானையை விரட்டினான். யானை அனண்ட ஓடி போச்சு. அம்பு எடுத்து அடித்தான். யானை அனண்ட ஓடின உடனே அங்கிருந்து இவெல்லாம் வந்து பேசினான்.
தோழிகள் எல்லாம் ஓடி போன சிப்பாயெல்லாம் திரும்பி வந்து கொடுத்து, யானை போயிடுத்து இல்லையோ, சிப்பாயெல்லாம் திரும்பி வந்து கேட்டது, யானை போயிடுதா? யானை போயிடுது. இவெல்லாம் கேட்டா, எனக்கு காவலா உங்களை எல்லாம் உட்காந்து வச்சா இங்க ஒரு புருஷன் வந்துட்டான் உள்ள, உங்க ஆண் பிள்ளைக்கு இங்க அனுமதி கிடையாது, இந்த அந்த புறத்திலே ஒரு ஆண் பிள்ளை நுழைந்தான், காவலாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் ஓடிவிட்டீர்களே, எல்லாம் அண்ணன் போட்டீங்களே, என்னையா அது? உடனே இந்த சீனிவாசனை பார்த்து பேசினாங்க. அவ சொன்னா, இந்த யானை கிட்ட இந்த உபாதையிலிருந்து எங்க உயிரெல்லாம் நீங்க காப்பாத்தினாலும் உங்களுக்கு நான் வாஸ்தவமா நன்றி சொல்ல கடமைப்பட்டவன். நாங்க அந்த நன்றி எங்களுக்கு வாஸ்தவமா உண்டு. ஆனாலும் இது பெண் பிள்ளைகள் மாத்திரம் இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துக்கு ஒரு புரோட்டோகால் உண்டு, ஆண்கள் இங்க உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு வச்சிருக்க ரூல்ஸ். அதனால நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னா. சீனிவாசன் பதில் சொன்னா, அதுக்கு கிளம்பி போறதாவது, நான் உன்னை பார்க்கணும் தான் வந்திருக்கேன். அடாவடியா பேசுறான். கிருஷ்ணன் இல்லையா, ராமன் அப்படி பேச மாட்டான். கிருஷ்ணன் அடாவடியா பேசுவோம். ஏன் அடாவடியா பேசுவோம்? கிருஷ்ணன் அடாவடி தான். அடாவடிக்கு அடாவடியா இருக்கணும்ங்கிறது கிருஷ்ணனுடைய தர்மம். அங்க போய் பேச முடியாது. துரியோதனன் ஏன் இடுப்புக்கு கீழே அடிச்ச அப்படின்னு போய் சண்டை போட்டார் பலராமன். யாருக்கிட்ட? பீமன் கிட்ட. எப்படி நீ அடிக்கல இடுப்புக்கு கீழே அவன அப்படின்னு சண்டை போட்ட. கிருஷ்ணன் அங்கிருந்து வந்தான். இதே துரியோதனன் தான் தம்பி கிட்ட சொல்லி வஸ்திரத்தை உரிக்கணும். அப்ப வந்து தப்பா ரைட்டா நீ கேட்டியோ? பலராமனை கேட்கிறாரு. அப்ப எங்க போனீர்? நல்லவன் தப்பு பண்ணா எல்லாரும் கேட்பீங்க. அப்ப கெட்டவன் தப்பே பண்ணிட்டு இருக்கிறான், தப்பு பண்ண யாருமே கேட்க மாட்டேன். கிருஷ்ணன் கேட்கறான், அடியன்னு சொல்லல. கிருஷ்ணன் பலராமனை பார்த்து கேட்டான், இடுப்பு கீழே எப்படி அடிக்கலாம்? இடுப்புக்கு கீழே அடிக்கலன்னா அரக்கு மலையில வச்சு கொளுத்தினானே, எப்படி கொளுத்தின துரியோதனா வந்து கேட்டியாண்ணா? கேட்டியா? இந்த யூதத்துல தப்பான யூதத்துல ஆடி வஸ்திராபகரணம் பண்ண, அங்கேருந்து என்ன கூட்டாத கோவிந்த ரக்ஷமாம்னு நான் ஏதோ வஸ்திரம் கொடுத்தேன், அது இல்லைங்க இல்ல. உடனே அங்கிருந்து கிளம்பி வந்து இந்திரபிரஸ்தத்துல இருந்து இவன் அழிச்சுட்டு போய், இதே துரியோதன ஒரு விஷயம் தானே, ஏண்டா துரியோதன அப்படி பண்ண அயோக்கிய பயலன் கேட்டியா நீ? பெருமாள் அவதாரம், இன்னொரு அவர் அவதாரம் இவர் அவதாரம் பேசுறா. அப்படி பரசுராமனும் ராமனும் பேசலையா? அது போல பண்ணலாமா நீ? அப்ப துரியோதனன் எவ்வளவு ஒரு தப்பு வேணா செய்வான், அதை கேட்க மாட்டேன். இந்த பஞ்சபாண்டவர்கள் எப்பயாவது ஒரு தடவை ஒரு தப்பு போல ஒண்ணு செய்தார்களே, ஆனால் அப்ப கெட்டவனை கெட்டது கொண்டு அழிக்க வேண்டும் அல்லவா? அது ஒரு தர்மம் இல்லையா? அவங்கிட்ட நேர்மையா நடந்துக்க முடியுமா? இந்த தர்மம் உள்ளவன் கிருஷ்ணன். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, கிருஷ்ணன் நாட்டம் பேசலாம், ராமநாட்டம் பேசல. என்ன சொன்னானா, நான் இதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், நீ ஏன் உள்ள வந்தேன்னு கேட்கலாமா என்ன? இதுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். ஆமா, இது பாரு, நான் இதற்கு முன்பு ராஜாவாக இருந்த காலங்கள் உண்டு, நான் என்ன நினைக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீ என்னை பத்தி தவறா நினைக்காது. எனக்கு இந்த திருவேங்கடத்துல என்னுடைய வாசம். நீர் எந்த ஊர்னு கேட்டிய, என்ன யார் நீர்னு கேட்ட, இதெல்லாம் கேட்கிறாரு. என்னோட சொந்த ஊர் திருவேங்கடம், இந்த மலை தான் எனக்கு சொந்த ஊர். என் பேர் ஸ்ரீனிவாசன் பேர். எனக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு மேல தனியா ஒண்டியா இருந்து காலம் போக மாட்டேங்கிறது, போர் அடிக்கிறதுனா காலத்தை கழிப்பது சிரமமாக உள்ளது. நாம ரெண்டு பேரும் சதிபதிகளா இருந்தா இன்பகரமா காலம் போகுமே நான் நினைச்சேன் அப்படின்னா. மா கோபம் வந்துருது. பத்மாவதி உள்ளுக்குள்ள வந்து யானை கிட்ட இருந்து காப்பாத்தின அசம்பத்தமா கண்ணாபீரான்னு பேசுறான் இந்த பையன். உடனே என்ன பண்ணானா, என்னடி பார்த்துட்டே இருக்கீங்க எல்லாரும், அடிச்சு அனுப்புங்க இவனை அப்படின்னா. பக்கத்துல கல்லு மண்ணு என்னெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் கல்லால் அடிச்சு, கல் எடுத்து அடிக்க பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை. இப்ப கல்ல புஷ்பார்ச்சனை போல கல் அர்ச்சனை யார் செய்வார்கள்? தோழியும் பத்மாவதியோட தோழிகள்னாலே பண்ண அர்ச்சனை. விதவிதமான அர்ச்சனைகளை பெருமானுக்கு உண்டு. பீஷ்மன் எதனால அர்ச்சனை பண்ணான்னா, பீஷ்மர் என்ன பண்ற, அவர் யுத்தம் பண்ணக்கூடியவர். கிருஷ்ணனை பார்த்து சார்த்தி போய் சேவிங்க, தொலைச்சு எடுத்திருக்காரு பாருங்க. ஏன்னா அர்ச்சனை பல பேர் அர்ச்சனை செய்திருக்கிறார்கள். அது போல ராமாவதாரத்துல பயங்கரமான யுத்தம் பண்ணோம், மூலபல யுத்தம். ராமன் எல்லாரும் நகர்ந்துக்கோங்க, நான் கடைசியில சீக்கிரம் வந்தாகணும் அயோத்திக்கு, இல்லைன்னா பரதன் அக்னி பிரவேசம் பண்ணிடுவான். இத்தனை நாள் யுத்தம் பண்ணோம், இந்த யுத்தத்தை உடனே முடிச்சாகணும் சொல்லிட்டு எல்லாரையும் நகர சொல்லிட்டு தானே யுத்தம், பயங்கரமான யுத்தம் பண்ணான். இந்த மூலபல யுத்தம்னு பேர் இருக்கு. இந்த மூலபல யுத்தத்தை தியாக பெருமை பாடுறார். மூலபல மூல நேல கூல ஜெய
ராமபாணத்தை பத்தி பாடுற கீர்த்தனை அப்படி பண்ணார் அவர். அப்ப அப்படி மூலபல யுத்தம் பண்ணும்போது இந்த பக்கத்துல யாரு நின்று இருந்தான்னா ஆஞ்சநேயனும் ஜாம்பவானும் நின்று இருந்தார். இந்த ஜாம்பவான் ஆதியில பிறந்தவர், அவர் பெரிய யோத்தா, பெரிய வீரன். அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா, அடாடாடா யாரோ ராட்சச பசங்களோட எல்லாம் சண்டை போட வேண்டியிருக்கு, அவன்லாம் நல்ல மாடாட்டம் வளர்ந்திருக்கான ஒழிய இவ்வளவு நேக்கா சண்டை போட வரல. ராமநாட்டம், ராமன் சூக்ஷ்மவாதி சூக்ஷ்மமாக சண்டை போடுகிறான். வாஸ்தவமா சண்டை என்பது சண்டையா இருந்தாலும் யுத்தம் என்பது ஒரு கலை கூட அல்லவா? அப்ப அந்த கலையில வல்லவரான அந்த ஜாம்பவான் என்ன நினைச்சார்னா, யுத்தம் பண்ணா இவனோட யுத்தம் பண்ணணும், எவ்வளவு நாள் நம்ம தாக்கு பிடிக்கிறோம்னு பார்க்கலாம், இவனோட யுத்தம் பண்ணி நினைச்சார். அதையும் கிருஷ்ணாவதாரத்தில் தீர்த்தான். ஜாம்பவதியினுடைய தகப்பனாக இருந்த பொழுது அப்ப அவர் ஒரு அர்ச்சனை பண்ணார். கிருஷ்ணனோட சண்டை போடும்போது என்ன பண்ணுவார்னா, ஏதோ சண்டை போட்டா கிருஷ்ணன் சண்டை போட்டுட்டே இருந்தான். திடீர்னு கிருஷ்ணனுடைய மார்ல குத்து விடும்போது ஜெயத்யதிபலோ ராமஹா அப்படின்னு டாம்னு ஒரு குத்து விடுவார். அதை சொல்லி சொல்லி குத்துவர். என்ன இது போடும்போது என்ன சொல்லுவோம், புஷ்பத்தை போடும்போது ஓம் கிருஷ்ணாய நமஹா, ஓம் கமலாநாதாய நமஹா, ஓம் வாசுதேவாய நமஹா, ஓம் சனாதனாய நமஹா, ஓம் வசுதேவாத்மஜாய நமஹா, புண்ணியாய நமஹா, லீலாமானுஷ விக்கிரகாய நமஹா. அர்ச்சனை பகவான் நாம தானே. அது போல அவர் முட்டியால குடுத்தினார். சகல லட்ச அர்ச்சனை பண்றவர் போல் இருக்கு கிருஷ்ணனுக்கு. அடிச்சு அவர் சலிச்சு போட்டார். கிருஷ்ணன் அடி வாங்கி சளைக்கல, அப்படியே தெம்பா இருக்கான். ஏன்னா அர்ச்சனை பண்ண பண்ண சாநித்தியம் ஜாஸ்தி. அப்படி ஒரு குத்து விட்டான். இந்த மாதிரி அர்ச்சனைகள்லாம் அவருக்கு சகஜம் பெருமாளுக்கு, அடியார்கள் கிட்ட. அது போல என்னன்னா, இவர்கள் எல்லாரும் மண்ணாலையும் கல்லாலையும் அர்ச்சனை பண்ணார்கள் திருவேங்கடமுடையானுக்கு. இப்படி அடிச்ச உடனே பயந்தவன் போல மலையேறிட்டான், விட்டான் கிளம்பி. இங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அண்ணன் போன உடனே இவன் எல்லாரும் திரும்பி நாராயணவனத்துக்கு தன்னுடைய அரண்மனைக்கு சென்றார்கள். இவன் ஒரு மாதிரி ஆயிட்டார். இந்த பத்மாவதி ரொம்பவும் வருந்துகிறாள். நம்மள ஒருத்தன் உயிர் காப்பாத்தினா உயிர் பிச்சு விட்டான், அவன் இடத்துல நாம எப்படி இருக்கணும்? ஒரு தீர்த்தம் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்கல, அவனுக்கு ஒரு உபச்சாரம் பண்ணல, அவனை திட்டி கல்லையும் மண்ணையும் எடுஞ்சு அனுப்பிச்சோம் பத்தியா என்று வருத்தப்பட்டார். அது யார்? திருவேங்கடம் என் வாசஸ்தானம் என்று சொன்னான், ஸ்ரீனிவாசன் என் பெயர் என்று சொன்னான். பகவானே தானோ இவன் என்ன நினைச்சாவ? ஜாயவா மூகனேலா ராயாசேஷ சலேந்திரா அப்படின்னு கூப்பிடா. அவனை சேஷாச்சலேந்திரா, சேஷாச்சலத்து மேல இருக்கிறவளே கூப்பிட்டா. எம்பெருமானை நினைத்து நினைத்து பாடுகிறார். விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கள் தென்னீர் வாய் வேங்கடத்து திருமாலும் பொந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளி சோரச் சோர்வேனை பெண்ணீர் மயிரழிக்கும் இது தமக்கோர் பெருமையே என்று வருந்துகிறாள். நாளுக்கு நாள் அழைச்சு போயிட்டே இருக்கா. அப்புறம் அவன் அம்மா தரணி தேவின் பேரு, ஆகாசராஜனுடைய பத்தினிக்கு, தர்ம பத்தினிக்கு தரணி தேவி பார்த்தா இந்த குழந்தையே இப்படி இருக்கா. உடனே இந்த தோழிகள் எல்லாம் கூட்டு விசாரிச்சா, ஏன் இப்படி இருக்கா, ஏன் இப்படி இருக்கா? இந்த தோழிகள் எது சொல்றது எது சொல்ல வேண்டாம்னு தெரியல, எப்படி யோசிச்சுட்டே இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மாய குரத்தி ஊத்தி வந்தாள் அங்கே. அவன் ஆஞ்சநேயன் குலதெய்வம், என் நாக்கு நுனிலிருந்து ஆஞ்சநேயன் பேசுவான். நான் சொல்றது எல்லாம் நன்மை தான் சொல்லுவேன், எல்லாருக்கும் நன்மை நடக்கும் நான் சொல்றதை கேட்டா அப்படின்னு அவ எல்லா பெருமாள் சொன்னா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் குறி சொல்றான் அந்த குரத்தி. பெருமாளே குரத்தியா வந்தா எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் அவன் நடந்ததெல்லாம் அப்படியே சொல்றான், நடக்க போறத சொல்றான், என்ன நல்லா செய்யணும்னு சொல்றான்னு உடனே இன்ஸ்டன்டா ஃபேமஸ் ஆயிட்ட இந்த குரத்தி. உடனே என்ன பண்ண, அங்கிருந்து இந்த தோழிகள்ல இந்த குரத்தி அழிச்சுன்னு வந்தா. அம்மா இவ எல்லாத்தையும் ரொம்ப சரியா சொல்றாம்மா, இவ எது சொன்னாலும் சரியா இருக்கு, எங்களுடைய வாழ்க்கையை பத்தி இவ சொன்னது, அதை பத்தி சொன்னது, இதை சொன்னது எல்லாம் சரியா இருக்கு. பத்மாவதி வேணா இவகிட்ட காட்டலாம், அழிச்சுடுவா இந்த அழிச்சு வந்தா பெரிய ஏற்பாடுகள் சம்பாரங்கள்லாம் பண்ணி கார்பெட் கீர்பெட்டு போட்டு நடுவில் அவளை உட்காந்து வச்சு இவளையும் கூட்டின்னு வந்தா. இவ சொல்ல ஆரம்பிச்சா, சீராறு சோழகில் சிறனல் பிடித்தெரியா வேறா விதிர் விதிரா மெய்சிலிரா கை மோவா. குறி சொல்ற நேர்த்தி, கையில சில நெல் எடுத்து கொஞ்சம் அப்படி விசிறி போட்டு நெல்லை பார்த்து சொல்றா,
வேறா விதிர் விதிரா மெய்சிலிரா கைமோவா. மா என்ன நடந்ததுன்னு உங்க பொண்ணு உங்ககிட்ட சொன்னாளா அப்படின்னு கேட்டாங்க. என்ன நடந்தது ஒண்ணு சொல்லலையே. இந்த தோழிகள்லாம் இருக்காளே பக்கத்துல, இவெல்லாம் என்னென்னலாம் செஞ்சிருக்கா தெரியுமா, அதெல்லாம் சொன்னால உங்ககிட்ட? சொல்லலையே, ஒன்னும் சொல்லலையே எங்க கிட்ட. நான் சொல்றேன், ஆஞ்சநேயர் சொன்னதை நான் சொல்றேன். இதோ உங்ககிட்ட, கன்னியருடனே கூடி பந்தடிக்கையில் பெண்ணே பந்தடிக்கையில் பெண்ணே பந்தடிக்கையில் குறைச்சி பண்ணா. கன்னியருடனே கூடி பந்தடிக்கையில் பெண்ணே பந்தடிக்கையில் பெண்ணே பந்தடிக்கையில் கண்டு பயந்தளாய் தோணுதுண்டோ இல்லையோ, கண்டு பயந்தளாய் தோணுதுண்டோ இல்லையோ, கண்ணக்கார கள்ளனை போல் உன்னை மயக்கி, கண்ணக்கார கள்ளனை போல் உன்னை மயக்கி மனதில் காதலை விதைத்தான் அடி தோகை மயிலே அப்படின்னா. உங்களுக்கு தெரியாம இந்த பசங்க என்னென்ன ரகசியம் வச்சுட்டு நீங்க ஆஞ்சநேயன் ஒத்து விடுவோம் பாருங்க. அவ கேட்டா, நாள் தவறாம நந்தவனத்துக்கு நீங்க போய் பந்தடிப்பீங்களா? ஆமா. அப்ப ஒரு சமயத்திலே யானை உபாதையிலிருந்து ஒரு குதிரை வீரன் வந்து உங்களை காப்பாற்றினானா இல்லையா அப்படின்னு கேட்ட. ஆமா, வாஸ்தவம் தான், காப்பாத்தினான். இந்த பக்கம் தெரியுமா, அம்மா தரணி தேவியை பார்த்து சொன்னா, அங்க ஆரம்பிச்சதுமா இவளுக்கு இந்த நோய் அப்படின்னு சொன்னா. இந்த பக்கம் பார்த்து அதுல ஆரம்பிச்சது இந்த நோய். அப்படியா? யாரு அவன், வந்தவன் யாரு? அதையும் ஆஞ்சநேயரை கேட்டு சொல்ல. அவன், நீ எல்லாத்தையும் கரெக்டா சொல்றிய, அதையும் கேட்டு சொல்ல அப்படின்னு சொன்னா. அப்படியா ஏதோ பேசுறவன் இந்த கையில ஒரு கம்பு வச்சுருப்பா. இப்ப அவெல்லாம் வரதில்லை, இப்பெல்லாம் காண முடியறதில்லை. ஒரு காலத்துல இருந்தார்கள், கம்பை வச்சு இப்படி சித்திரத்தை போல ஆஞ்சநேயரோட பேசுற போது ஏதோ ஒரு பாவனை பண்ணா. இந்த குரத்தியே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கா. அவ்வளவு அழகா இருக்காத இந்த குரத்தி, கருப்பா இருக்கா, உயரமா இருக்கா, பெரிய கண்ணு, ஆகாசத்துக்கும் பூமிக்குமா ஒசரமா வேற இருக்கா, ஆஜானு பாகவா இருக்கா இந்த குரத்தி. இந்த குரத்தியே அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் எல்லாம். அவ சொன்னா, நான் யாருன்னு சொல்றேம்மா அவனை பத்தி. பைந்துளவம் பூண்ட அதிசுந்தரமுள்ளோன், பைந்துளவம் பூண்ட அதிசுந்தரமுள்ளோன், தன்னை பார்த்த மையில் வந்து பூத்தது நம்மே அடி. அவன் வேற யாரும் இல்லையம்மா, ஆறாலி பையல் அடியள புண்டதுதான், ஆறால் இலங்கை பொடி பொடியா விழுந்தது, மத்தாராலே கல்மாரி காத்ததுதான், ஆழி நீராரால் கடைந்திடப்பட்டது. இந்த உலகத்தை ஈரடிகளாலே அடைந்து மூன்றாம் அடி இல்லை என்று சொன்ன பலியை பாதாளத்திலே தள்ளினான அவன் தான் அம்மா, அவன் வந்தவன், அவன் தான் அது. ஆறால் இப்பையம் அடி அளப்புண்டதுதான், ஆறால் இலங்கை பொடி பொடியா விழுந்தது. இலங்கையை பொடி பொடியாக்கிறவன் யார்? மத்தாராலே கல்மாரி காத்ததுதான். கோவர்தன கிரிதாரணம் பண்ணவன் யாரு? ஆழி நீர் ஆறால் கடைந்திடப்பட்டது. சமுத்திர மத்தனம் யார் பண்ணா? அவன் தாமா வந்தது. அவனா அப்படின்னா தரணி தேவி. அவன் எங்க இருக்கா, யாரு என்னன்னு ஒண்ணு சொல்லல. திடீர்னு வந்தானா நான் எங்க தேடுவேன் அவனு? திருவேங்கட மலை வாசஸ்தானம்மா அவனுக்கு. என்ன ஆஞ்சநேயர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அது ஆஞ்சநேயர் விடவே மாட்டேங்கிறார் என்று ஆஞ்சநேயர் சொல்றாருமா. திருவேங்கடம் வாசஸ்தானம்னு சொல்றாருமா. அப்படியா? அவன் என்ன எங்க எப்படி வரும் அதையும் ஆஞ்சநேயரை கேட்டு சொல்லேண்டி அப்படின்னா. அவன் ஏதோ பாவனை பண்ண பாருமா, நான் இங்கிருந்து கிளம்பி போய் ஒரு முகூர்த்த ஒரு நேரத்துல ஒரு அம்மா வருவா. அந்த அம்மா தான் அந்த பிள்ளைக்கு சீனிவாசனுக்கு சர்வவித பாந்தவியமும் படைத்தவள். பொண்ணு கேட்டு வருவா. அவ பொண்ணு கேட்டு வந்தால் மாட்டேன்னு சொல்லிடாத. அந்த பிள்ளைக்கு உன் குழந்தை விவாகம் செய்து வைத்தால் என்னோட கொண்டா லோகமே க்ஷேமமாக இருக்கும், உலகத்துக்கே நன்மை ஏற்படும், நாம் எல்லாரும் நன்றாக இருப்போம். நீ உன் ராஜ்யம் வாழும், உன் கணவன் வாழ்வான், நீ வாழ்வாய், அனைவரும் வாழ்வார்கள். ஆச்சந்திரார்க்கும் அவனை யாரெல்லாம் செய்தி போல அத்தனை பேர் வாழ்வார்கள். இல்லைன்னு சொல்லிட்டாத அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டு இந்த குரத்தி அண்ணன் போன. அவ சொன்னா, நீ இரு, அந்த யாரு நீ சொல்ற யாராவது வருவான்னு சொன்னியே, அவனுக்கு சர்வவித பாந்தமும் படைத்தவள் இந்த சீனிவாசனுக்கு, அவன் வர வரைக்கும் இருமா. ஆஞ்சநேயன் என்ன சொன்னாம்மா, நீ சரியா கேட்கலையே. நான் இங்கிருந்து புறப்பட்டு சென்று ஒரு முகூர்த்தம் கழிச்சு வருவான் தானே சொன்ன, நான் இங்க இருந்தா எப்படி வருவான் அப்படின்னு கேட்டார். பெருமாள் தான் அப்படி எல்லாம் பேசுவார். பரசுராமரை போய் அம்மா கையை விட்டு நான் வெட்டிட்டான்.
உங்க அண்ணங்கள்லாம் வெட்டிவிட்டார். ஜமதக்னி சொன்ன உடனே வெட்டிட்டார். ஜமதக்னி சந்தோஷம் வந்து வரம் கேட்க சொன்னார். என்ன வரம் கேட்கணும்னா, எங்க அம்மாவையும் சகோதரர்களையும் உயிரோட கொடுன்னு கேட்டான் முதல் பரசுராமன். ரெண்டாவது ஒரு வரம் கேட்டான். அதான் ஆச்சரியமான வரம். என்னன்னா, நான் வெட்டினது இவாளுக்கு மறந்து போயிடணும் அப்படின்னு கேட்டான். இவன் தான் வெட்டினாங்கிற எண்ணம் இருந்தா திருப்பி பழகுவாள தம்பின்னு பிள்ளைன்னா. இது பெருமாளே செய்யக்கூடிய விஷயம் இந்த மாதிரிலாம். அது போல அவர் என்ன சொன்னார்னா, இங்கிருந்து நான் புறப்பட்டு சென்று ஒரு முகூர்த்தம் கழித்து வருவாள் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்னா. நான் இங்கே இருந்தா வரமாட்டான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாவனைகள்லாம் வாங்கிட்டா கிளம்பிட்டான் அந்த குறத்தி. அப்பதான் ஆகாசராஜா வந்தார். என்ன பண்ணிட்டு இருக்கார் நீர் சபையில? குடும்பத்தையே கவனிக்காத ஒரு ராஜாவா? இப்படி எல்லாம் இருக்கலாமா? ராஜா குடும்பத்தை தான் கவனிக்கணும் முதல்ல இன்னும் சொல்லி அவனிடத்துல இத்தனை நேரம் ஒரு குறத்தி வந்தா நீ பார்க்காம போயிட்டீங்களே, என்ன விஷயம் தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கே? சொல்லிட்டே இருந்தா அங்க மேல என்ன நடந்தது அப்படின்னா, அவன் சொன்னா, சீனிவாசன் ஏண்டா சீனிவாசன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்டா வகுளமாளிகை. அது ஒண்ணும் இல்லமா, இன்னைக்கு இந்த வேட்டைக்கு போனேன்னு இன்னும் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவள், நான் ஆச்சந்திரார்க்கம் இருக்க வேண்டியவனாக இங்கே வந்தவன், என்னை மனமுடித்து என்னுடைய திருமார்பிலே இருக்க வேண்டியவளாக அவள் வந்தவள், என்னுடைய என் ஹிருதயத்தை அவளை வச்சிருந்து இருக்கணும்னு ஆசைப்படுறம்மா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இவ தானே ஆசைப்பட்டா, யசோதையா இருந்து ஒரு கல்யாணம் பண்ண பார்க்கணும்னு ஆசைப்பட்டாள். அப்ப என்ன சொன்னாங்க ராமன் கிருஷ்ணன் என்ன சொன்னான், ஒரு அவதாரத்துல உனக்காகவே எடுத்து நீயே கல்யாணத்தை முன்னிருந்து நடத்தி நித்தியம் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இல்லையோ, அதை செய்யறான். இப்ப அவன் என்ன சொன்னான், என்னம்மா பண்ணணும், நீ கீழே ஆகாச ராஜான்னு ஒரு ராஜா இருக்கான், நாராயணவனம் ஒரு நகரம் இருக்கு. அப்படியா? நான் இந்த மலையை விட்டு இது வரைக்கும் இறங்கினதே இல்லையாடான்னு. இப்ப இறங்கு, நான் சொல்றதை செய். எப்படி போகணும்னா, இதோ இந்த குகை இருக்கே, இந்த குகை வழியா செல்லு. அந்த ராஜா இருக்கிற அரண்மனைக்கு நீ செல்லலாம். எங்கேயாவது தொந்தரவு ஏற்பட்டுதுன்னா என்ன நினைச்சுக்கோ, என் பேரை சொல்லிக்கோ, எல்லா விக்னங்களும் விலகும். எங்கேயாவது தொந்தரவு ஏற்பட்டுதுன்னா என்ன பண்ணணும்னா, நான் சொல்லல, சீனிவாசன் சொன்னது, வெங்கடேஷா அப்படின்னு என் பேரை சொல்லு, என்னையும் நினைச்சுக்கோ, என் பேரையும் சொல்லு, எந்த விக்னம் வந்தாலும் விலகிடும் அப்படின்னு சொன்னான் அம்மா கிட்ட. நம்ம கிட்ட சொல்ற மாதிரி அவன் அம்மா கிட்ட சொல்றான். இப்படி இவ போனா, இவ எப்படி இருக்கான்னா, ஜெம்மனு திருமண் ஸ்ரீச்சரன் இருக்கா. அவ எப்படி இருக்க, மேல மான் தோல், இடுப்புக்கு மான் தோல் மரவுரி. அது ரொம்ப நாகரிகம் நிறைஞ்ச நகரம் இந்த நாராயணவனம் என்பது. இவளை பார்த்தா ஏதோ ஜூல இருந்து வந்த மிருகமாட்டு இருக்கு இவளுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா. ஆனா அந்த அம்மாவோட முகத்தை பார்த்தா பொலிவு, அந்த பக்தி, அந்த கனிவு எல்லாம் பார்த்தா கைக்கு ஊப்பி விழுந்து வணங்கலாம் போல இருக்கிறது. இப்படி நேரம் அந்த அரண்மனை வாசல் வழியா வந்தா. அவ கேட்டா, ஆகாசராஜனுடைய அரண்மனை எது அப்படின்னா, இந்த தோழிகள் 4 பேர் இருந்தா இல்லையா, ஒரு குட்டி அங்க நின்று இருந்தா. அவன் என்ன சொன்னா, அந்த குறத்தி சொன்னால இவதான் போல் இருக்காது அப்படின்னு கிட்ட அங்க போய், யாருமா நீ எங்க இருந்து வரேன்? திருவேங்கடத்துல இருந்து வரேன், மலையில இருந்து, ஒரு மங்களகாரிய விஷயமா உங்க ராஜாவை பார்க்கணும் தான். அப்படியா? இங்க வான்னு திறன்னு அழிச்சுன்னு தரணி தேவி கிட்ட நிறுத்தின உடனே தரணி தேவி ஆகாசராஜன் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்பதான் இந்த விஷயத்த அவ சொன்னா, இதே இந்த அம்மா வருவா ஒரு முகூர்த்தத்திலேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. வந்துட்டு வாசல் அவர் சொன்னார், நீ சொன்னது போலே நடக்கிறது, அந்த குறத்தி சொன்னது போலே நடக்கிறது. அந்த குறத்தி நீங்க பார்க்காம போயிட்டாலே அப்படின்னா, இந்த ஆகாசராஜன் நீ தான் பார்த்திருக்கணும். அது அப்படியே அப்பட்டமா எல்லாம் உண்மையா இருக்குன்னா அவ சொல்றது அப்படின்னா, இந்த குறத்தி இந்த வகுள மாளிகை அங்கிருந்து வந்தாள், பேசினா. திருவேங்கடமலை என்னோட நித்தியஸ்தானம்மா, வாசஸ்தானம். எனக்கு ஸ்ரீனிவாசன் ஒரு பையன் உண்டு, அவனுடைய சௌரியமோ பராக்கிரமோ அவனுடைய அழகோ நானே சொல்லிக்க கூடாது. நீங்க எல்லாம் பார்த்தா எப்படி வர்ணிப்பீங்களோ, நம்மளே அப்பா அம்மாவே சொல்லக்கூடாதான். அதனால அவ அப்படி சொன்னான். அதெல்லாம் நீங்க அவன் வர்ணிக்கல. தன் குழந்தை நன்னா பாடுவான், தன் குழந்தை நன்னா படிப்பான், தன் குழந்தை நன்னா டான்ஸ் ஆடுவான். அந்த பெரிய அந்த காலத்துல சொல்ல மாட்டாது. அதனால என்ன பண்ணா, அவனுடைய அழகையோ பராக்கிரமத்தையோ வீரியத்தையோ சௌரியத்தையோ நீங்க பார்த்தா எப்படி எல்லாம் வச்சு அவ்வளவு தெரியல. உங்க பொண்ணை பார்த்திருக்கான், ஆசைப்படுறான். நம்ம தர்மம், வைதிக தர்மம் என்னன்னா, பொண்ணு இருக்கிற இடம் தேடி போய் தான் கேட்கணும் அப்படிங்கிறது தர்மம். திருப்பி அந்த மாதிரி வந்துருத்து வச்சுங்க, முன்னாடி மறந்து திருப்பி வேற மாதிரி மாறிட்டு இருக்கு காலங்கள். அதுதான் வைதிக தர்மம். அதனால நான் கேட்கிறேன், இஷ்டம் இருந்தா கொடுங்க பொண்ண, இல்லன்னா இல்லன்னு இப்பயே சொல்லிடுங்க. நான் அப்படியே ஸ்லோகத்தில் உடனே இந்த ராஜாக்கு ஆச்சரியமா இருந்தது. அவன் ராஜா சொன்னா,
யாரோ வழிபோக்கி சொன்னா எல்லாமே சத்தியமா இருக்குங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா இங்க திருச்சுகுனூர்னு ஊர் இருக்கு, திருச்சானூர்னு சொல்றோம் அந்த இடம். அங்க அகஸ்திய ஆசிரமம் இருக்கு. இந்த அகஸ்திய ஆசிரமத்துல போய் அகஸ்தியர் தான் நமக்கு குலகுரு, நம்ம குருநாதால என்ன சொல்றாருன்னு கேட்போம் அப்படின்னு இங்க இருந்து அகஸ்திய ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போனா இவளை உட்காந்து வச்சிருக்கா, நீ இங்கே இருந்த வரோன்ட்டு. அங்க உட்காந்து இருக்கா, ஒரு பெரிய லாஞ்சில் உட்காந்து இருக்கா. அவன் கிளம்பி அகஸ்திய ஆசிரமத்துக்கு சென்று அகஸ்தியரை பார்த்து எல்லாத்தையும் சொன்னான். தரணி தேவியும் ஆகாசராஜா. அகஸ்தியர் தேம்பி தேம்பி அழுதார். ஏன் அழறீர் கேட்கிறார். நான் ராமனுக்கு நான் தான் விஷ்ணு தனுசை எடுத்து கொடுத்தேன். ராமன் யுத்தம் பண்ணும்போது பக்கத்துல இருந்து பார்த்தேன். ராமன் பிறந்ததையும் பார்த்தேன். கிருஷ்ணன் பிறந்ததை சேவித்தேன். கிருஷ்ணன் ராசலீலை பண்ணதை சேவித்தேன். கிருஷ்ணன் ரதம் ஓட்டினதை சேவிச்சேன். பார்த்த சாரதியாக இருந்து எல்லாத்தையும் சேவிச்சேன். இந்த குறத்தியா அவதாரத்தை சேவிக்காம போயிட்டேனே. இந்த குறத்தியா எம்பெருமான் நான் சேவிக்கலையே. ஏன் அவருக்கு திரிகால தரிசி பெருமாள் யாருக்கு எதை காட்டுவார் எது மறைப்பார் நமக்கு தெரியாது. ஐயோ நான் பக்கத்துல இல்லாம போயிட்டேனே, தோழியா இல்லாம போயிட்டேனே பத்மாவதிக்கு, இந்த சீனிவாசனை சேவிக்காம போயிட்டேனே. குறத்தியா சீனிவாசன் அவர் என்ன சொல்றீருன்னு கேட்டான் ஆகாசராஜா ஒண்ணுமே பேசாத, அந்த வந்திருக்கிற அம்மா யாருங்கிறத உனக்கு அப்புறம் சொல்றேன். அந்த விஷயம் எல்லாம் நீ முதல்ல கிளம்பி போய் நிச்சயதாம்பூலம் பண்ணி கொடு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, இது உனக்கு பெரிய பாக்கியம்டா அப்படின்னு சொல்லவே ராஜா அங்கிருந்து கிளம்பி நிச்சயதாம்பூலம் பண்ணி கொடுத்தான். இவ்வளவு தாம்பூலம் கொடுத்தா தாம்பூலம் மாத்தின்றார்கள், மாற்றிக்கொண்டார்கள். அங்கிருந்து நேர எந்த வழியா வந்தாலும் அதே வழியா திருப்பி வந்துட்டா மேல. சீனிவாசா காரியம் சபலம், காரியகரமாக ஆயிற்று. என்னம்மா என்ன விஷயம் சொல்லு, நடந்ததெல்லாம் தெரியாத போல அவ ஒரு குறத்தி வந்தாளாம். அவ அப்பட்டமா அத்தனையும் நான் சொன்னதெல்லாம் நான் வர வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டாளா. அந்த ராணி என்கிட்ட அந்த குறத்தியை பத்தியே சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒரு ஆசைடாவா சீனிவாசா, உன்னையும் வேணா அந்த குறத்தியை அழிச்சு வச்சு கையை பார்க்கலாமே. சீனிவாசன் சொன்னா இப்ப ஒண்ணு அந்த முடை இல்லம்மா, தேவைப்பட்ட குறத்தியை வர வழிக்கலாம், நீ கவலைப்படாத, நீ ஆசைப்பட்டவன் தானே இந்த அவதாரமே இன்னும் சொல்லி சரி இப்ப நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான், கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லவே சீனிவாசன் கிட்ட அவன் சொன்னா என்னடா நானும் நீயும் உண்டிய போன நல்லா இருக்க மாட்டான். கல்யாணம் கிட்ட அவன் பெரிய ராணியவ இளவரசியவ, அதற்கு தந்த கௌரவம் கம்பீரத்தோட நாம செல்ல வேண்டாமா என்று சொல்லவே எம்பெருமான் மனசால ஸ்மரிக்கவே உடனே கருடன் வந்தாரங்க. இந்த கருட வாகனம் அந்த ஊர்ல ரொம்ப விசேஷம் இல்லையா. ஆதிசேஷன் பதிவேல சேஷல படகலமயமும் முன்னாடி சொன்னோமே, அதிவோ அல்ல அதிவோ ஸ்ரீ ஹரிவாசமும் பதிவேல சேஷல படகலமயமும் அன்னமையா. ஆதிசேஷன் அங்க இருக்கிறான் மலையாக. கருடன் எப்படி இருக்கான், எம்பெருமானே தரித்து கொண்டு இருக்கிறான். வந்தா அங்கேருந்து கருடனை பார்த்து சொன்ன, கருடா நீ ஹரன் விரிஞ்சன் இந்திராதி தேவர்கள் யாரார்களே உண்டோ எல்லார்ட்டையும் போய் இந்த மாதிரி இங்க சீனிவாச கல்யாணம் நடக்க போறது, பத்மாவதிக்கும் எனக்கு கல்யாணம் நடக்க போறது அப்படிங்கிற விஷயத்த அம்மாட்ட கேட்டுக்கோ, என்னென்னலாம் சொல்றாங்க, என்னைக்கு என்ன முகூர்த்தம் எங்க அம்மாட்ட சொல்றாங்க கேட்டுக்கோ. கேட்டுண்டு அது போல அவர்கள் எல்லாரையும் அழைத்து விட்டு நீயும் சேரு அப்படின்னாரு அவர். அதை சொல்லணும் இல்லையோ. அவளே அழைச்சிட்டு வானா, அவளே அழைச்சிட்டு நீயும் வானா. அவ்வளவுதான் பகவான். கருடன் எவ்வளவு வேகம், மனோவேகம், வாயு வேகம். அவர் சென்று அத்தனை பேரும் அழைத்தார்கள். உடனே அத்தனை பேர் பெருங்கூட்டம், அங்க பெருங்கூட்டம். இந்த பகுல மாளிகை சும்மா இல்ல. சீனிவாசன் கிட்ட போய் கேட்டா, சீனிவாசா ஒரு கொரடா எனக்கு என்ன அப்படின்னு, கல்யாணம் பெருசா நடக்கிறதுனா எல்லாருக்கும் எல்லாம் வாங்கி தர வேண்டாமா, பணங்காசு இல்லாம கல்யாணத்தை எப்படி நடத்துறது, மனுஷா வந்துட்டா சரி பணங்காசு வேண்டாமான்னா, அதை பத்தி நீ கவலைப்படாதமா, நான் அந்த முன்னாடியே சொல்லிட்டேன், உன் புள்ள எது நினைச்சாலும் மலை மேலே சேரும், அதை பத்தி நீ கவலைப்படாத சொல்லி அவர் என்ன செஞ்சார், குபேரா அப்படின்னு கூட்டார். என்ன குபேரன், இந்த குபேரனுக்கு தனத்தை கொடுத்து இவர் தான் வச்சிருக்கார். திருக்கோளூர்ல படுத்துட்டு இருக்காரு பாருங்க, வைத்தமாநிதி கையே பார்த்துட்டு இருப்பார், கையில இருக்க எல்லா தனமும். இதுல இருந்து எடுத்து குபேரனுக்கு அளந்தது பெருமாள் தான் ஒரு காலத்துல. குபேரா சங்க நிதி பத்மநிதி எல்லாம் வச்சுட்டு இருக்கிய நீ, அதுல இருந்தெல்லாம் எடுத்து எங்க அம்மா எவ்வளவு கேட்கிறாளோ எல்லாத்தையும் கொடு. நான் என்ன பண்றேன்னா, நான் வாங்கின தனத்தை எல்லாம் அதுக்கு வட்டியை கலியுகம் முடிகிற வரைக்கும் கொடுக்குறேன், கலியுகம் முடியும் பொழுது அசலை கொடுக்குறேன்னு அவர். அசலை உடனே கொடுக்கக்கூடாது, அசலை உடனே கொடுக்கக்கூடாது என்று அவருக்கு கைப்பட எழுதி கொடுத்தான் சீனிவாசன் புராணம் சொல்றது. புராணத்தில் இருக்கு அந்த லெட்டர், இந்த நோட்டு பெருமாள் எழுதி கொடுத்தது. அதை படித்தால் நம்முடைய ஒரு கால்
கடன் உபாதை இருந்தா அந்த கடன் உபாதை தீருங்கிற பல சுருத்தியும் சொல்றது புராணம். உடனே ஏகப்பட்ட காசு கொடுத்துட்டான், என்னென்ன நினைச்சாலும் அத்தனை செய்தாள். இந்த வகுள மாளிகை புறப்பட வேண்டியதுதான். ஆச்சரியமான மார்க்கம் அமைத்தான் ஆகாசராஜா. எங்க இருந்துனா மலையிலிருந்து அந்த ஸ்ரீவாரி மெட்டுன்னு இருக்கு பாருங்க, நம்ம இப்ப ஏறி போறோமே பெரிய வழி இல்ல, இன்னொரு மெட்டு இருக்கு, ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நாராயணவனம் வரைக்கும் தோரணங்கள் கட்டினான். ஆச்சரியமான தோரணம் அமைத்தான், விளக்குகள் எல்லாம் அமைத்தான், தீபஸ்தம்பங்கள் எல்லாம் அமைத்தான். அவெல்லாம் நடந்து அங்கிருந்து வர வழியிலே எங்கெங்க தங்கணுமோ தங்குவதற்கு விடுதிகள் அமைத்தான். ஒரு காலம் அவர்களை விசிராந்தி பண்ணிக்கணும், அதுக்கு இந்த மாதிரி குளங்களை எல்லாம் வெட்டினான். வர வழி முழுக்க அப்படி அழைக்கிறான், மாப்பிள்ளையோ அப்படி அழைக்கிறான். இங்கிருந்து எவ்வளவு தூரம் நாராயணவனம், நாராயணம் வர வரைக்கும் ஆச்சா முதல்ல இருந்தான். முதல்ல அத்தனை தேவதைகளும் வந்தார்கள். கம்பமிழ் வானவர் வாயுவை வழங்க மாநிதி கவரின் கண்ணாடி முதலான ஏதமில் கண்ணுவை எக்கம் மத்தளி ஆழ்கூடல் முடவமோடு சித்திசை கழுனி கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கர்வர்கள் கந்தர்வரவர் கங்குலில் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும். என்ன இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளவு ரிஷிகள் இருக்கா, இவ்வளவு தேவதைகள் இருக்கா, கிண்ணறர்கள் இருக்கார்கள், கந்தர்வர்கள் இருக்கார்கள், கிம்புருஷர்கள் இருக்கார்கள். ஒத்தொத்தம் ஒரு வாத்தியம், அந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறார். சிம்மநாதம், பேரிநாதம், படகநாதம், இந்த எல்லா நாதத்தோட சேர்ந்து நாதநாதாந்தத்துக்கு எல்லையாக இருக்கக்கூடிய நாதாத்மகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாருமா சேர்ந்து பெரிய ஊர்வலம் விட்டார்கள். எங்க இருந்தா திருமலையிலிருந்து நாராயணவனம் வரைக்கும் ஊர்வலம் எவ்வளவு படிச்சிருக்குன்னா, முதல் ஊர்வலம் நாராயணவனம் போகும்போது பாதி தூரத்தில் கடைசிக்கு வரி நின்று இருக்கு. அவ்வளவு பெரிய ஊர்வலம், கூட்டம் கூட்டுறதே பெரிய ஆளு யாருன்னா பெருமாள். ஆச்சரியமாக கூட்டம் கூட்டுவார், அந்த எம்பெருமானுக்கே உள்ள சுபாவம். ராமன் காட்டுக்கு போகும்போது எப்படி சென்றான்னா, ராமன் சீதை லட்சுமணன் திரும்பி வரும்போது எப்படி வந்தான்னா, பல்லாயிரம் கோடிக்கணக்கான வானர்களோடு திரும்பி வந்தான் அவன். அதுபோல பெரிய கூட்டத்தை கூட்டினால் எல்லாரும் நாராயணவனம் சென்றார்கள். அங்கே பல நாட்கள் திருக்கல்யாணம் நடந்தது. அதுல அக்னி காரியங்கள் எல்லாம் பிரகஸ்பதி, சுகபிரம்மம், பிரம்மா முதலானவர்கள் வகித்தார்கள். நல்ல ஒரு சுப முகூர்த்தத்தில எம்பெருமானை இந்த பத்மாவதியும் ஆச்சரியமாக கைப்பிடித்தாள். ராணி பார்வதி இவர்கள் எல்லாரும் பாட, லட்சுமி கல்யாணம் பாட கைப்பிடித்தாள்ங்கிற மகாத்மியம் ஆச்சரியமாக சொல்லப்பட்டது. பொன்னின் ஒளி பூவின் வேதி சார்ந்து போதி சீதோ மின்னின் நிழலால் நாவல்தல் மேனி ஒளி மான. பத்மாவதி நடந்த ஒரு அழகு, அன்னமும் மரமும் பயரும் ஆரமிதும் நாண மன்னவை இருந்த மணி மண்டபம் அடைந்தாள். இந்த மண்டபத்துக்கு வருது போல அந்த மண்டபத்துக்கு வருது போல இந்த மண்டபத்துக்கு வராவா. கதை எங்க சொல்றோமோ அங்கதான் தெய்வ எங்க பாடுகிறார்களோ தத்திர திஷ்டாமி நாரதான்னா பகவான். அன்னமும் மரம் பயரும் ஆரமிதும் நாண மன்னவை இருந்த மணி மண்டபம் அடைந்தாள். மண்டபம் அடைந்தாள். க்ஷீராப்தி கன்யகோ ஸ்ரீ மகாலக்ஷ்மி கினி நீரஜலய குணோ நீராஜனோ நீராஜனோ ಜಗತಿಯಲ ಮೇಲು ಮಂಗ ಜಗತಿಯಲ ಮೇಲು ಮಂಗ ಚಕದನ ಮೂಲ ಗೆಲ್ಲ ಜಗತಿಯಲ ಮೇಲು ಮಂಗ ಚಕದನ ಮೂಲ ಗೆಲ್ಲ ನಿಗಟು ನಿಜ ಶೋಭನವು ನೀರಾಜನೋ ನೀರಾಜನೋ ಪವನಜ ಸ್ತುತಿ ಪಾತ್ರ ಪಾವನ ಜರೀದ್ರ ರವಿ ಸ್ವಾಮವರ ನೇತ್ರ ರಮಣೀಯ ಗಾತ್ರ ಸೀತಾ ಕಲ್ಯಾಣ
வைபோகமே என்று ஒரு நல்லதொரு முகூர்த்தத்திலே ஆகாசராஜன் தன் பெண்ணை ஆச்சரியமான ஒரு பாக்கியம் பெற்றான். இந்த தசரதனை போல பெரியாழ்வாரை போல பாக்கியம் பெற்ற அந்த ஆகாச மகாராஜனும் சாட்சாத் பிராட்டியை தன்னுடைய பெண்ணாக அடைந்து அவளை எம்பெருமானுக்கு தானும் தாரை வார்த்து கொடுத்தான். அப்ப என்ன சொன்னான்னா, இந்த பத்மாவதியை உன் ஹிருதயத்திலே வச்சுக்கோ என்று ஆச்சரியமான தொண்டைமானை கொண்டு ஆச்சரியமான திருக்கோயில் சமைத்து இன்றளவும் என்ன பண்றானா, நித்திய கல்யாண சக்கரவர்த்தி என்று நித்திய கல்யாணம் அந்த ஊர்ல எம்பெருமானுக்கு. அது யார் கண்டு கழிக்கிறார் என்று பார்த்தோமேயானால் அந்த வகுல மாளிகை அங்கிருந்து நித்திய சேரிச்சுட்டு இருக்கா. அதனால அந்த எம்பெருமானுடைய கீர்த்தியை பாடுபவர்களுக்கு எக்காலத்திலும் எந்த குறையும் கிடையாது. அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள், அவர்களை ஆசிரியப்பவர்களும் நன்றாக வாழ்கிறார்கள் என்று சொல்லி இந்த சரணசதமான முடிவை உபனிஷத் முதலான அந்த உபனிஷத்தில் ஏத்தியமான எம்பெருமானை அடைபவர்களுக்கு எக்காலத்திலும் எந்த குறையும் இல்லை என்று சொல்லி தலை கட்டுகிறார் ரிஷிகள் புராணங்களிலே. ஸ்ரீ பரகாலனுக்கு ஜெயமங்களம், அவர் சிந்தனைக்கு நீயானுக்கு சுபமங்களம். கோலமான ரூபனுக்கு கோதவல்லி மணாளனுக்கு நீல நீரவண்ணனுக்கு நெடுமாலடியானுக்கு ஸ்ரீ பரகாலனுக்கு ஜெயமங்களம், அவர் சிந்தனைக்கு நீயானுக்கு சுபமங்களம். அரங்கனை வழிபறித்த அணி திருநாடனுக்கு, அரங்கனை வழிபறித்த அணி திருநாடனுக்கு திருவடியிலரு காணி கவிய கலியனுக்கு ஸ்ரீ பரகாலனுக்கு ஜெயமங்களம், அவர் சிந்தனைக்கு நீயானுக்கு சுபமங்களம். பல வருஷங்களாக இந்த ஹயக்ரீவ ஹோமம் ஆரம்பித்ததிலிருந்து, இந்த வைபவம் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரைக்கும் இத ஆச்சரியகரமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். நம்ம ராகவன் சுவாமியும் லட்சுமி நாராயணன் சுவாமியும் ஏனையோர்களும். பல பேருடைய பெயர் எனக்கு தெரியாது, யாரையாவது விட்டிருந்தா அவ தப்பா நினைக்க கூடாது. அவருடைய சிஷ்யர்களும் என்னன்னா உறுதுணையாக இருந்து நடத்துகிறார்கள். அடியனுக்கு என்ன பாக்கியம் தான், எம்பெருமான் யாரை சங்கல்பிக்கிறானோ அவ தான் கேட்க முடியும், அவ தான் சொல்ல முடியும். இந்த ஹயகிரீவனுடைய ஒரு வைபவத்திலே ஒவ்வொரு வருஷமும் பலவிதமான தலைப்புகள். இதுல அவ என்ன கேட்பான்னா, ஒரு வருஷமும் புதுசா ஒன்னொன்னு சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. அதுல நான் ரொம்பவும் ரசித்த ஒரு விஷயம், ஒரு வருஷம் 5 தலைப்பு, வித்தியாசமான தலைப்பு. அந்த தலைப்பை அவ எடுத்துட்டு யாருக்கிட்ட காமிச்சான்னா, சாட்சாத் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேம சுவாமிகள் இடத்துல காமித்து ரொம்ப நன்னா நடக்கும் என்ன அவர் ஆசீர்வதித்து கொடுத்தார்னு அவர் சொன்னார். ஒரு வருஷம் அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் என்று நினைக்கிறேன் அடியன். பற்பல காலம் நம்முடைய மூத்தோர்கள் முன்னோர்கள் மகான்களாக இருந்து செய்த தொண்டினுடைய பலன் தான் பின்னாடி வருவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது சாஸ்திரியமான முடிவு. அதுபோல இவளுடைய பெரியோர்கள் அந்த திருக்கண்ணபுரம் எம்பெருமானுக்கு பண்ண கைங்கரியம், அந்த எம்பெருமானே கண்ணனே இங்க ராமனாக இருந்து இவர்களிடத்திலிருந்து இந்த கைங்கரியங்களை கொள்ளுகிறானோ என்ன எனக்கு படும். இங்க அயோத்தியா மண்டபத்தில் இது நடக்கும் பொழுது மென்மேலும் இந்த தொண்டு வளர வேண்டும். அதுபோல இதை கேட்கிறவர்கள் செவுத்துக்கா சொல்ல முடியும் கேட்பாடியன், கேட்கிறவர்கள் இருந்தா தானே சொல்ல முடியும். அதுபோல இதுல முக்கிய பங்கு யாருக்குன்னா உங்களுக்கு தான். பெருமாள் எழுற புறப்பாடு நல்லா இருக்குன்னா கீழே சீவாதம் தாங்கிகளை கவனிப்பேன். அவ இல்லைன்னா எப்படி பெருமாள் எழுவார்னு தோணும். அதுபோல இதை கேட்கறது யாரு, ஹிருதயத்துல பத்மாவதியும் ஸ்ரீனிவாசனும் உங்க ஹிருதயத்தில் விகரிக்கிறதுனாலதான் இந்த நாவலை விகரிக்கிறான் இல்லையா. அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றி. நம்ம கண்ணன் அவர் தான் இங்க ஆஸ்தானமா இருந்து இதெல்லாம் செய்யறாரு. அவர் மைக்கு வச்சுட்டாருன்னா கவலை இல்லாம சொல்லலாம். அவர்களுக்கு நம்ம விஜயன் சார் இந்த ஸ்ரீ டிவில இருந்து வந்திருக்கா, இவர்கள் எல்லோருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். ஆனந்தாத்வேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே
आनन्ते न जातानि जीवन्ति आनन्तं प्रयन्त्यभिसंविशन्तीति शेषाभार्गवी वारुणी विद्या परमे व्योमन् प्रतिष्ठिता य एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नातो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या அடியன் தான் சொல்லணும். அது அதாவது இதுக்கு கம்மியா உழைச்சவன் தான், அதிக பாராட்ட பெறுபவன் தான். அடியன் सोमेन यजते देवसुवामेतानि हवीगुंसि भवन्ति एतावन्तो वै देवानागुं सवाः त एवास्मै सवान् प्रयच्छन्ति तयेनं पुनस्नुवन्ते राज्याय देवसो राजा भवति. राम राम. हयगिरिवक्षोட 20ஆம் ஆண்டு